திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகளை இயற்றிய நான்காம் திருமுறையை நாம் தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர் துதியும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியருடைய துதியும் பாடி நிகழ்ச்சியை துவங்கலாம் என்று கூறி அமைகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. ஐயா ராஜா ஐயா வாங்க ஐயா. அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். சிவாய நம. வாழ்க வளமுடன். 12 திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள் போற்றி போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிரப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலோ வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருமாளிக தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பரும் சேவடி போற்றி. கரூர் தேவர் கழனை போற்றி, பூந்துருத்தி நம்பி காட நம்பி கடல் போற்றி. கண்டராதித்தர் கடலடி போற்றி, வேளாட்டடிகள் போற்றி. திருவாலி அமுதனார் திருவடி போற்றி, குருடோத்த நம்பி பூங்கழல் போற்றி. சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தால் போற்றி. திருவாலவாயுடையார் ஏற்றான் போற்றி, அரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி. ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி, சேரமா பெருமான் சேவடி போற்றி. கீர தேவர் நற்றால் போற்றி, கல்லாட தேவர் கழலடி போற்றி. கபில தேவநாயனார் கடலினை போற்றி, பரணதேவநாயனார் புற்றழல் போற்றி. இளம் பெருமானில் இளைத்தான் போற்றி, அதிராவடிகள் அருங்கடல் போற்றி. பட்டியத்து பிள்ளையார் மலர்ந்தார் போற்றி, நம்பியாண்டார் நம்பி நற்றால் போற்றி, செல்வமணி குன்றோ சேக்கையாரடி போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் புய்ய, இருள்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி, தெருள்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. பெருமான் வேறானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமால் உற்று பின்னை நீ அம்மா அழங்கி அரற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி. திலகவதி அம்மா வாங்க. ஐயா பத்மாமா படிச்சிடுறையா. படிங்க. எது படிக்கணும்? 5வது படிங்க.
பூதங்கள் தோறும் நின்றாயெனில் அல்லால் போக்கிலேன் வரவிலேன் என நினை புலவோ கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முன்னை கண்டறிவாரே. சீதங்கொள் வாயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனை குமாரியா எங்கள் முன் வந்து ஏதங்களறு தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏதங்களறு தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவாயன் ஸ்ரீதேவ் ஐயா. சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிக்கும் வணங்கி மகிழ்கிறேன். சிற்றம்பலம். நீங்க 98வது திருமுறையில 98வது ஐயா, 4வது திருமுறை. தலம் திருவையாறு, 4ஆம் திருமுறையில 98வது பதிகம் திருவிருத்தம். சிற்றம்பலம். பெரிய பாடல பட்டம்மாள் படி. எத்தனாவது பாடலுங்க ஐயா? 385 படி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. 385. கண்டு தொழுது வணங்கி ஐயா தானுங்க ஐயா படி. சிவாய நம. கண்டு தொழுது வணங்கி கண்ணுதலார் தமை போற்றி கொண்ட திருத்தாண்டங்கள் குறுந்தொகை நேரிசை அன்பின் மண்டு விருத்தங்கள் பாடி வணங்கி திருத்தொண்டு செய்தே அண்டர் பிரான் திருவையாறு அமர்ந்தனர் நாவுக்கு அரசர். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திருவையாறுல சுவாமி அந்த கைலாய காட்சி காண வரும்போது அந்த குளத்துல இருந்து மூழ்கி எந்திரிக்கும் போது அந்த ஐயாற்றுல அந்த சர அசரங்கள்னு சொல்லக்கூடிய அனைத்துமே பெருமானுக்கு எல்லாம் அந்த காதல் துணையோடு கூடி அந்த கண்டு தொழுகிறார் அப்பர் சுவாமி. அப்ப இந்த பெருமானை போற்றி பாடிய திருவிருத்தங்கள்ல இந்த பதிகமும் ஒரு பதிகம். இதுல 2 பாடல்கள் தான் கிடைத்திருக்கிறது. திருச்சிற்றம்பலம். முதல் பாடல். அந்திவட்ட திங்கள் கண்ணியன் ஐயாறு அமர்ந்து வந்து என் புந்திவட்டத்து இடை புக்கு நின்றானையும் பொய்யென்பனோ சிந்திவட்டச் சடைக்கற்றை அலம்ப சிறிது அலர்ந்த நந்தி வட்டத்தோடு கொன்றை வளாவிய நம்பனையே அப்படின்னு இந்த முதல் பாடல் சொல்றாரு. முதல்ல அந்தி வட்ட திங்கள்னு சொல்றாரு. அந்தி வட்ட திங்கள் அப்படின்னா அந்தி நேரத்துல வட்டமாக திகழக்கூடிய அந்த மாதர் பிறை கன்னி, அதான் சொல்றாரு. அதை கன்னியாக சூடியவன், அந்த திங்களையே மலராக சூடியவன், அதான் கன்னியன்னு பெருமானுக்கு பேர். அந்திவட்ட திங்கள் கன்னியன் அப்படிங்கிறது பெருமானுடைய பெயர். அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா ஐயாறு அமர்ந்து வந்து, அவன் எங்க இருக்கானா திருவையாறுல தான் இருக்கான். அமர்ந்து வந்து என் புந்தி வட்டத்து இடைப்புக்கு நின்றானையும், அவன் எங்க இருக்கான் அப்படின்னா ஐயாறுல அமர்ந்து இருக்கிறான். அந்த ஐயாறுல அமர்ந்திருக்க பெருமான் குறிப்பா எங்க இருக்கான் அப்படின்னா என்னுடைய அறிவுல இருக்கான். அதான் புந்தி வட்டத்து, வட்டம்னு சொல்லல், என்னுடைய அறிவு வட்டத்துல அந்த பெருமான் அந்த இடைப்புக்கு நின்றான், அந்த என்னுடைய அறிவுல புகுந்து நின்றான். அதை நான் பொய்யென்பனோ, அதை பொய்ன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த நாத்திகம் பேசி நாத்தழும்பு ஏறினர்னு மாணிக்கவாசக பெருமான் சொல்றார். இறைவனுடைய இருப்பையே உணராத உயிர்கள் இந்த உயிரையே ஆன்மா, இந்த உயிரையே கடவுள்னு நினைச்சுக்குது, இந்த ஆன்மாவையே இறைவன்னு நினைச்சு சொல்லுது. அப்படிப்பட்ட இறைவனை நினையாது தன்னையே இறைவனாக தன்னை வியத்தல் அப்படின்னு சொல்றோமா இல்லையா, அது அப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் இருந்தது. அதுலதான் இருந்தார். அப்படி இறைவனே இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த சமண சமயத்துல தான் இருந்தாரு. அப்படியெல்லாம் நான் அப்படி பேசின அன்னைக்கு
ஆனா இந்த பெருமானுடைய இருப்பை நான் இன்று உணர்ந்து கொண்டேன். அந்த பெருமான் ஐயாறுல இருக்கிறதையும், குறிப்பா அவன் என்னுடைய அறிவுல இருக்கிறதையும், அவன் புகுந்து நின்றதை நான் உணர்ந்து கொண்டேன். அதனால இப்ப நான் பொய்ன்னு சொல்வனா? அப்ப சொன்னேன். இப்ப சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றார். சிந்திவட்ட சடைக்கற்றை. அந்த பெருமானுடைய அந்த சடைக்கற்றை எப்படி இருக்கு அப்படின்னா, சிந்திவட்ட சடைக்கற்றை. அப்படியே அலம்ப அப்படியே அந்த கதிர்கள், கற்றைனா கதிர்கள். அந்த நிலவ பெருமான் தடையில சூடியிருக்கான் இல்லையா? அதனால அதிலிருந்து அந்த கற்றை கற்றையா ஒளி வருது. அதான் சிந்துது. அந்த சிந்திவட்ட கடைச்சற்றை அலம்ப சிறிது அலர்ந்த நந்தி வட்டத்தோடு. அப்ப அந்த பெருமானுடைய சடைய அப்பர் சுவாமி பார்க்குறாரு. அந்த அந்த சடைக்கற்றையிலிருந்து ஒளி வீசுது. அப்புறம் அதுல சிறிது அலர்ந்த நந்தி வட்டத்தோடு. அப்ப நந்தி வட்டம் மலர்ந்தும் மலராம இருக்கக்கூடிய அந்த நிலையில, அந்த பெருமானுடைய சடையில அந்த நந்தி வட்டம் இருக்கு. அந்த நந்தி வட்டத்தோட கொன்றையும் இருக்கு. அப்படிப்பட்ட நம்பனையே நாம பொய்ன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அறிவுல அந்த தரிசனத்த பார்க்குறாரு சுவாமி. அதனால இப்படிப்பட்டவன் அந்த பெருமான், இப்படிப்பட்ட தலைக்கோலம் கொண்டவன், இப்படிப்பட்ட வடிவமுடையவன்னு இந்த பாடல்ல சொல்றார். 2வது பாடல் சொல்லுங்கய்யா. திலகவதி அம்மாவா? நம்ம திருச்சிற்றம்பலம் அனைத்து அடியார் பெருமக்கள் திருடிகளுக்கும் வணக்கம். பாடக கால் கழற்கால் பருதி பதிருக்கு அந்தேம் நாடக கானங்கை முன்தெங்கண் ஏனத்தின் பின்னடைந்த கடக கால் தனங் கை தொழுதும் கால் எங்கனாய் நின்ற கால் அடக காலரி மால் தேரமல்லன் ஐயாற்றனவே அடக காலரி மால் தேர வல்லன் ஐயாற்றனவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த 2வது பாடல்ல, அந்த முதல் பாடல்ல அந்த சாமானியர்கள் இல்லையா, அந்த உலகத்தார்கள் வந்து எதை கண்ணுல பார்க்குறாங்களோ அந்த காட்சி அளவையை மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பெருமானுடைய இருப்பு உணராது. அப்பர் சுவாமி சாமியோடைய அந்த திருவடியை தரிசிக்கிறார் இல்லையா? அந்த திருவடி தரிசனம் தான் நமக்கு அந்த ஐயாறுல ரொம்ப சிறப்பா சொல்லப்படுது. அதுல அந்த திருவடியை தான் சொல்றார். பாடகக்கால் கழல்கால் பருதி கதிர்வுக்க அந்தி நாடகக்கால் நங்கை முன் செங்கண் ஏனத்தின் பின் நடந்த காடகக்கால் கணம் கைத்தொழும் கால் என்கனாய் நின்றக்கால் ஆடகக்கால் அரிமால் தேர அல்லன் ஐயாரனவேன்னு அந்த கால் கால்னு எல்லாத்துலயும் சொல்றாரு. அந்த திருவடியே இங்க கால் கால்னு சொல்றாரு. முதல்ல சொல்றது பாடகக்கால்னு சொல்றாரு. பாடகம் அப்படின்னா அது கால் அணியக்கூடிய ஒரு அணிகலன். அததான் இங்க சுவாமி பாடகக்கால் அப்படின்னு சொல்றாரு. அது அது யார் அணிவாங்க அந்த கால் அப்படின்னா பெண்கள் அணியக்கூடியது. ஞானசம்பந்த பெருமான் பாடும்போது பாடக மெல்லடி பாவையோடும் படுவினக்காடிடம் பற்றி நின்ற அப்படின்னு அந்த அம்மையினுடைய அந்த திருவடியை சொல்வார். அப்ப பெருமானுடைய ஒரு கால் பாடகம்ங்கிற அணிகலனை அணிந்த காலாக இருக்கிறது, இன்னொரு கால் கழல் அணிந்த காலாக இருக்கிறது. அப்ப பெருமான் ஏன்னா இந்த ஐயாறுல சர அசரங்கள் எல்லாம் அந்த அம்மையப்பராகவே காட்சி கொடுத்தது இல்லையா? அதனால இங்க சொல்றார். அதனால இங்க அந்த பாடகக்கால் கழல்கால் இந்த ஆணுடைய திருவடி பெண்ணுடைய திருவடி அப்படியாக பெருமான் காட்சியளிக்கிறான். அப்படிப்பட்ட திருவடி அவனுடைய திருவடி. அப்புறம் பருதி அப்படின்னா சூரியன் அர்த்தம். அப்படி பருதிமார் கலைஞர் சொல்றாருல, அந்த பருதினா சூரியன். இளம் பருதி இளம் சூரியன்லாம் நம்ம சொல்றோம். அப்ப பருதி கதிர் அந்த சூரியனுடைய அந்த கதிர்கள் உக்கன்னா மறைதல்னு அர்த்தம். அப்படி அந்த அது மறையிற நேரத்துல பெருமான் என்ன பண்றான், அந்தி வந்துருது. அந்த அந்தியில அவன் நாடகத்தை ஆடுகிறான், நடனத்தை ஆடுகிறான், கூத்தை ஆடுகிறான். அந்த கூத்தை கூத்தும்போம். அப்ப அந்த இரவு நேரத்துல அந்த பெருமான் ஆடக்கூடிய அந்த கூத்து அப்படி கூத்தை உடைய கால் அது. நங்கை முன் செங்கண் ஏனத்தின் பின்னடந்த காடகக் கால். அப்ப அந்த பெருமான் அந்த அம்மைக்கான அந்த பெருமான் அந்த ஏனத்தின் பின் நடந்த அர்ஜுனருக்காக அந்த காட்டுல பெருமான் என்ன பண்றான், அர்ஜுனனுக்கு அருள் செய்யறதுக்காக அந்த பன்றி பின் நடந்த காடகக்கால், அந்த காட்டுல நடந்த அந்த கால்.
அப்புறம் கணம் கைத்தொழும் கால், கணம்னா அடியார்கள்னு அர்த்தம். அந்த அடியார்கள் எல்லாம் கைத்தொழுகின்ற திருவடி என் கணனாய் நின்ற கால். கணன்னா பற்றுக்கோடாய், எனக்கு பற்றுக்கோடாய் இருப்பவன் அப்படின்னு. அதனாலதான் தில்லை எல்லாருக்கும் பற்றுக்கோடாக இருப்பதனாலதான் அதை பெரும்பற்ற புலியூர் அப்படின்னு சொல்றோம். அப்ப என் கணனாய் நின்ற கால், பற்றுக்கோடாய் நின்ற திருவடி. அப்புறம் ஆடகக்கால், ஆடகம்னா தங்கம்னு அர்த்தம். ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்புனக்கு என் ஊடகத்தே நின்றுருக தந்தருள் உடையானேன்னு மணிவாசகர் சொல்றார். அப்படிப்பட்ட ஆடகக்கால், அப்போ தங்கக்கால், பொற்கால் இல்லையா, நம்மை பொன்னாக செய்யக்கூடிய கால். ஏன்னா இப்பெல்லாம் நம்ம ரொம்ப களிம்பு ஏறி போயிருக்கோம். அந்த களிம்பை நீக்கி நம்மளை பொன் போல மிளிரச் செய்கின்ற திருவடி. அதனால அது ஆடகக்கால். அப்புறம் அரி மால் தேர அல்லன், அப்படிப்பட்ட திருவடி தன் முயற்சியால தேடுவதற்கு, அதான் அந்த பிரம்மாவும் அந்த திருமாலும் தேடிய அந்த கால் அவர்களுக்கு அல்லன் இல்லையா. அப்படி யாரெல்லாம் தன்னுடைய முயற்சியை கொண்டு நான் அடைந்து விடுவேன், நான் பார்த்து விடுவேன் அப்படின்னு யாரெல்லாம் அந்த அகம்பாவத்தோட பெருமானை பார்த்து விடலாம் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தேர அல்லன், அவர்களால் பார்க்க முடியாத திருவடி. அந்த திருவடி எங்க இருக்கு அப்படின்னா ஐயாற்றில் இருக்கிறது, ஐயாரனவே அப்படின்னு இந்த பாடல்ல பொருள் சொல்றார். திருச்சிற்றம்பலம். அடுத்த பதிகம் பாடலாம். ஏன் 2 பாடல் தான் அந்த பதிகத்துல. 2 தான். திருச்சிற்றம்பலம். அடுத்தது 99. அதற்குண்டான பெரிய புராண பாடல் 323. சிவாயிரம சட்டமா பாடல் 323. வார்ந்து சொரியும் கண்ணருவி மயிர்கால் தோறும் வரும் புலகம் ஆர்த்தமேனி புறம் வளைப்ப அன்பு கரைந்து புல்லழைப்ப சேர்ந்த நயனம் பயன் பெற்ற திளைப்பத் திருவேகம்பர் தமை நேர்ந்த மனதில் உறவைத்து நீடும் பதிகம் பாடுவார். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திருக்கச்சி ஏகம்பம். இந்த திருக்கச்சி ஏகம்பம் தான் தொண்டை நாட்டு தலங்கள்ல முதல் தலம். இந்த கச்சி ஏகம்பம்னு சொல்லக்கூடிய இந்த தலம், இங்க பெருமான் ஏகம்பர், ஏகம்பரநாதர், ஏகாம்பரேஸ்வரர், பெரிய கம்பர் அப்படின்னு நிறைய பேர் இருக்கு சுவாமிக்கு. ஏழவார் குழலி, காமாட்சி அம்மைன்னு அம்மைக்கு பேர் இருக்கு. இந்த தலம் ரொம்ப மண் தலம் இல்லையே, ரொம்ப சிறப்பான தலம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் ரொம்ப நிறைய நமக்கு சொல்லக்கூடிய, நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லக்கூடிய பாடல். முதல் பாடல் பாடுங்க ஐயா. ஓது வித்தாய் முன்னர உரை காட்டி அமணரோடே காது வித்தாய் கட்ட நோய்பினி தீர்த்தாய் கலந்தருளி ஓது வித்தாய் நின்பணி பிழைக்கின் புளிய வளரால் மோது விப்பாய் உகப்பாய் முனிவாய் கச்சி ஏகம்பனே மோது விப்பாய் உகப்பாய் முனிவாய் கச்சி ஏகம்பனே. பெருமான் சைவ சமயத்துக்கு வரதுக்கு முன்னாடி அந்த சமண சமயத்துல இருந்தார். அப்படி அவர் சமய சமணத்துக்கு போனதும் அது பெருமானுடைய கருணையினாலதான். ஏன்னா நம்பன அருணாமையினால் சமணம் சேர்ந்தாருங்கிறார். அப்ப அந்த சமண சமயத்துக்கு அனுப்புனதும் இந்த பெருமான் தான். அதனாலதான் முன் ஓதுவித்தாய் முன்னுங்கிறார். முன்ன வாழ்க்கையினுடைய அந்த முற்பகுதியில சமண மதத்துல இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை ஓதுவித்தாய், அதை படிக்க வச்ச. அப்புறம் அறவுரை, அந்த சமணர்களுடைய அறவுரைகளை படிக்க வைத்தாய். அதை காட்டி அந்த அமணரோடையே காது வித்தாய், அந்த அமணரோடையே என்னை சேர்த்து வைத்தாய் இல்லையா. அந்த கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய, காது வித்தல் அப்படின்னா கொள்ளுதல்னு அர்த்தம். அப்படி அந்த அமணர்களோட என்ன பண்ண, அவர்கள் செய்யக்கூடிய அந்த பாதகங்களை எல்லாம் என்னையும் செய்ய வைத்தாய். அப்படி செய்தவனும் நீதான். அப்புறம் இந்த பக்குவம் வந்த காலத்துல கட்டம் இந்த சமண சமயத்தினுடைய எல்லா கருத்துக்களையும் படிக்க படிக்க அவருக்கு ஒரு நிறைவே ஏற்படலை. அப்ப இந்த சமண சமய கொள்கைகள் எல்லாம் பொய்ன்னு ஒரு காலத்துல உணர்கிறார். இதெல்லாம் நிறைவா இல்லை, அது நிறைவாக சொல்ல நீ இல்லை அப்படிங்கிறத உணரக்கூடிய காலத்துலதான் சுவாமி அந்த சூளை நோயை கொடுத்து ஆட்கொள்கிறார். அவத சொல்றார்,
கட்டம் நோய் பிணி தீர்த்தாய் அப்படிங்கிறார். அப்ப கட்டம் அப்படின்னா அது துன்பம். கட்டம் அப்ப கட்டத்து துன்பம் நீக்கணும் அப்படின்னா நமக்கு நோயில இருந்து நம்ம நீங்கணும். அதான் கட்டம் நோய் பிணி தீர்த்தாய். நோய் வேற, பிணி வேற. நோய் அப்படிங்கிறது நீங்கக்கூடியது, பிணிங்கிறது நீங்காது. அப்ப பிணித்தல் அப்படின்னா அப்படி நம்மளோட அப்படி ஒன்றுபட்டு இருக்கிறது தான். அப்படிப்பட்ட நோயையும் நீக்கினாய். நோய்ங்கிறது இங்க சூளையை சொல்றார். நோயை நீக்கினாய், இன்னும் இந்த பிறவியையும் தீர்ப்பாய் இல்லையா? அந்த பிறவியும் நீ என்ன பண்ண போற? தீர்க்க போகிறாய். கலந்து அருளி. இவ்வளவு நாள் நீ உன்னுடைய கலப்பை நான் அறியாம இருந்தேன். இப்ப நீ என்னோட கலந்து இருக்கக்கூடிய அந்த இருப்பை நான் உணர்ந்தேன். அதனால அந்த அந்த தோன்றா துணையாய் இருந்த அந்த சமயத்துல இருக்கும்போது என்னை அங்க வச்சிருந்து தோன்றா துணையா இருந்து இப்ப தோன்றும் துணையாய் இந்த சமயத்துல சைவ சமயத்துல என்னை புகச் செய்தாய். போதுவித்தாய்னா புகச் செய்தாய். அப்படிப்பட்ட நான் இவ்வளவு நேரம் அந்த சமண சமயத்துல இருந்து இப்ப இங்க வந்திருக்கேன். உனக்கு பணி செய்ய வந்திருக்கேன், உனக்கு அடிமையாக இருக்க வந்திருக்கேன். நீ பணி பிழைக்கின், ஒருவேளை உனக்கு நான் பணி செய்வதை மறந்தால் பிழைக்கின், செய்யாம விட்டா நீ எனக்கு தண்டனையை கொடு. புளியம் வளரால் மோது விப்பாய்ங்கிறார். அந்த புளியம் மரத்து குச்சால என்னுடைய புடைப்பாய், அதான் மோது விப்பாய் அப்படின்னா அந்த அந்த புளியம் வளரால என்னை அடித்து எனக்கு தண்டனையை கொடுத்து உனக்கான பணியை செய்து வை, உனக்கு செய்யுமாறு செய் அப்படின்னு சொல்றார். அதனால பெருமான் அந்த ஆட்கொள்வதை இங்க உகப்பாயின்னு சொல்றாரு. விரும்புதல், விரும்பி என்னை ஆட்கொண்டாயின்னு சொல்றாரு இல்லையா? அந்த விரும்புதல். முனிவாய் அப்படின்னா வெறுத்தல். அந்த புளியம் வளரால அடித்து திருத்துவதை தான் இங்க முனிவாய் கச்சி ஏகம்பனே அப்படின்னு இங்க பெருமான் சொல்றாரு. அங்க பெருமான் இங்க அவன் கோவப்படுறதுதான் முனிவாய். வெறுப்பா அந்த தண்டனைகளை எல்லாம் பெருமான் தண்டனைகளை வெறுத்து கொடுப்பான். இஷ்டத்தோட நமக்கு கொடுக்க மாட்டான். அந்த தண்டனைகளை கொடுக்கும் போது எப்படியாவது இந்த உயிர் திருந்தாதா அப்படின்னு ஒரு வருத்தத்தோட தான் சுவாமி நமக்கு ஒரு வெறுப்பாய் தான் அந்த துன்பங்களை எல்லாம் நமக்கு கொடுப்பார் திருந்துவதற்காக. அதனாலதான் இங்க முனிவாய். ஏன்னா பெருமானுக்கு விருப்ப வெறுப்பு கிடையாது. அதனால அவன் விரும்புதல் அப்படின்றது நடக்குது. முனிவாய் அப்படின்னா வெறுக்கிறது. வெறுக்கிறதுனா இங்க பெருமான் நம்மளை வெறுக்கிறது கிடையாது. அவன் நமக்கு திருந்தும் பொருட்டு நமக்கு அந்த தண்டனையை கொடுக்கும்போது அந்த வெறுப்பை கொடுக்குறாங்கிறத இங்க சொல்றாரு. ரொம்ப அற்புதமான இந்த பாடல். இதெல்லாம் சுவாமிகிட்ட நம்ம தினந்தோறும் சிவபூஜையில சொல்றது. பெருமானே உனக்கு பணி செய்ய பிழை, இவ்வளவு நாளா நான் உலகத்து மேல நாட்டம் கொண்டு இருந்தேன், இப்பதான் நீ ஆட்கொண்டு உன்மேல் நாட்டத்தை செலுத்துகிறாய், உனக்கு இந்த பணி பிழையாம நான் செய்யணும், அப்படி பிழைத்தால் நீ என்னை அடித்து திருத்தி உன்னுடைய திருவடியில வைத்துக்கொள்னு சொல்லக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல் சொல்லுங்க. அடியேன் படிக்கிறேன். எத்தை கொண்டு எத்தகைய ஏழை அமரோடு இசைவித்து என்னை கொத்தைக்கு முங்கி வழிகாட்டி வித்தென கோவு செய்தாய். முத்தின் திரளும் பளிங்கின் ஜோதியும் மெய்ம பவள தொத்தனையைக்கும் படியாய் மொழியில் கச்சி ஏகம்பனே. திருச்சிற்றம்பலம். இந்த சமண சமயத்துல இருந்த அந்த இருப்பை தான் சொல்றார். இந்த சமண சமயத்துல இருந்ததுனால அந்த சமயம் எப்படி தாழ்வான சமயம், எப்படிப்பட்ட தாழ்வான கருத்துக்களை எல்லாம் சொல்லுது. ஏன்னா அங்க எல்லாத்தையும் இருந்து தர்மசேனர் பட்டம் பெற்ற அவரால் தான் அந்த சமயத்துல என்னென்ன குறைகள் இருக்கு, அது எப்படிப்பட்ட இழிந்த சமயம் சொல்றதுக்கு அவருக்கு மட்டும்தான் தகுதியும் அருகதையும் இருக்கு. அதை இங்க சொல்லும் போது எத்தை கொடு அப்படின்னு சொல்றாரு. என்ன எத்தை கொடுன்னா என்ன காரணத்துக்காக இப்படி நீ கொடுத்த இல்லையா? எத்தை கொடு. எத்தகை அப்படின்னா எப்பேற்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஏழை, ஏழைனா 5 எழுத்தை சொல்லாதவர்கள் எல்லாம் ஏழைன்னு சொல்றாரு இல்லையா? மாணிக்க வாசகர் சொல்றாரு. அப்ப அந்த எப்பேற்பட்டவன், அப்ப எத்தகையவன், அப்ப அறிவில்லாத அந்த அமனனோடு அப்படின்னு இந்த 3 சொற்களால அந்த இழிவை சொல்றார். எத்தகைய எந்த காரணத்தால எப்பேற்பட்ட அறிவில்லாத அமனனோடு இசைவித்து, பெருமானே அறிவில்லாத 5 எழுத்தை சொல்லாத அந்த ஏழைகளோடு என்னை இசைவித்தாய், அங்க போய் என்னை கூட்டி வச்சியே. அப்படி அது எப்படிப்பட்டது தெரியுமா? என்னை கொத்தைக்கு மூங்கர் வழிகாட்டுவித்து என்ன கோகு செய்தாய் அப்படின்னா, கொத்தை அப்படின்னா குருடன் அர்த்தம். என்னை கொத்தையாக்கினாய் அப்படின்னு நபி பெருமான் சொல்றாரு இல்லையா? அந்த கொத்தை அப்படின்னா குருடன் அர்த்தம். அந்த குருடனுக்கு மூங்கர் அப்படின்னா ஊமைன்னு அர்த்தம். ஒருத்தன் குருடன், அப்படிப்பட்ட குருடனுக்கு ஒரு ஊமை வழிகாட்ட முடியுமா அப்படின்னா வழிகாட்ட முடியாது இல்லையா? அதனால
அந்த கண்ணு தெரியாதவனுக்கு அந்த ஊமை எப்படி வழிகாட்டுற மாதிரி இருக்கோ அது மாதிரி நீ என்னை இந்த சமயத்துல கொண்டு போய் சேர்த்து வைத்தாய். நானே குருடனாக இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஊமைகளோட கொண்டு போய் என்னை சேர்த்து வச்சு அவர்கள் என்ன மாதிரியான வழி எனக்கு காட்டுவாங்க. ஏன்னா சைவம் சொல்றதே அதுதான். மெய்கண்டார் கடைசியா 12ஆம் சூத்திரத்துல சொல்றார், சிவபக்தர் அல்லாதாரோடு இணங்கற்க அப்படின்னா சிவபக்தர் இல்லாதவர்களோட சேரவே கூடாது. சிவபக்தரோடு தான் இணங்கணும். ஏன் அப்படின்னா சிவபக்தர் அல்லாதவர்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நம்மளை சாய்க்க மாட்டான், சந்தர்ப்பத்தை உருவாக்கி நம்மளை கெடுத்துருவான். அதனால அந்த கொத்தைக்கு மூங்கர் வழிகாட்டு வித்தென்னை கோகுவித்தாய். அந்த குருடனுக்கு அந்த ஊமை எப்படி வழிகாட்டுவானோ அந்த மாதிரி இந்த சமயத்துல கொண்டு போய் நீ வழிகாட்டு மாதிரி செய்தாயே பெருமானே, நீ எப்படிப்பட்டவன், முத்தின் திரடும் பளிங்கின் சோதியும். ஏன்னா இதெல்லாம் ஒளிப்பொருள். நீ என்னை கொண்டு போய் விட்டது இருட்டுல. அததான் இங்க சொல்றார், முத்தின் திரளும் பளிங்கின் சோதியும் மொய் பவள தொத்தினை எய்க்கும்படியாய். பெருமானுடைய நிறம் பவள நிறம். அந்த பவள நிறத்துல திருநீர் பூசி இருப்பது முத்தின் திரளும் பளிங்கின் சோதியும் போல அந்த பெருமான் இருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான்னா அந்த பொழில் கட்சி ஏகம்பத்தில் இருக்கிறான்றத சொல்றார். திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல் படிக்கிறீங்களா ஐயா? யார் படிக்கிட்டு? நான் படிக்கட்டுமா? இருக்குமா? தர்ஷன் படிக்கிறாரா? நான் 6வது பாட்டு பயிற்சி பண்ணி வச்சிருக்கேன். நான் 6வது பாட்டு பாடுறேன் ஐயா. சரி, பட்டம்மாள் படிங்க. ஐயா. மெய்யம்பு கோத்த விசயனோடன் ஒரு வேடுவனாய் பொய்யம் பெய்தாவ மருளி செய்தாய் புறமூன்றெறிய கையம் பெய்தாய் நுண் கழடி போற்றா கயவர் நெஞ்சில் கொய்யம் பெய்தாய் கொடிமாமதில் சோழ் கச்சியே கம்பனே. சிவாய் நம. இல்ல சுவாமி அந்த விசயனுக்கு அருள் செய்ததை பத்தி சொல்றாரு. அந்த அர்ஜுனனுக்கு அருள் செய்ததை இங்க சொல்றாரு. அவன் மெய்யாக அன்பு கோத்தான். அந்த பெருமானுக்கு தெரியும் இவனுக்கு அருள் செய்யறதுக்கு தான் அந்த பெருமான் வந்திருக்காரு. அதனால பெருமான் பொய்யாக அம்பு எய்துன்னு சொல்றாரு. ஆனா இந்த விஜயன் என்ன பண்றான், அவன் பெருமானை வீழ்த்தணும், அவரை வெல்லணும் அப்படின்னு நினைச்சு அம்பு கோக்குறான். அதனால மெய்யம்பு கோத்த அப்படின்னு சொல்றாரு. மெய்யாக அம்பு கோத்த அந்த விசயனோடு, அந்த விசயன்கிறவன் அந்த அர்ஜுனனை சொல்றார். அன்று ஒரு வேடுவனாய், அவனுக்கு அருள் செய்வதற்காக பெருமான் எப்படி வரான், அன்று ஒரு வேடுவனாய் பொய்யம்பு எய்து. அந்த பன்றி மேல 2 பேரும் அம்பு எய்துறாங்க. அந்த சுவாமி தொடுத்த அம்பு முதல்ல போய் அந்த பன்றி மேல பாஞ்சிருது. அர்ஜுனன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான். நான் தான் அந்த அம்பை எய்தேன், நான் தான் அந்த பன்றியை கொண்டேன். 2 பேத்துக்கும் சண்டை வருது. அப்படி சண்டை வரும்போது அர்ஜுனன் பெருமானை அப்படி அந்த அம்புல சண்டை போடுறாங்க. அந்த அம்பை விட்டு சண்டை போடும்போது அர்ஜுனனுடைய அந்த நான் அருந்துருது. அப்படி நான் யாரு அருந்து போதோ அவர்கள் தோல்வியுற்றவர்களாக கருதப்படுவார்கள். ஆனா அந்த அர்ஜுனன் என்ன பண்றான், தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். தோல்வியை ஒத்துக்காம அந்த பிஞ்சு போன அந்த வில்ல வச்சு சுவாமியோட மண்டையிலே அடிச்சிடறான் இல்லையா? அந்த அகம்பாவத்தை சொல்றாரு இங்க சுவாமி. அப்படிப்பட்ட அகம்பாவத்தை அடக்கி தான் பெருமான் அருள் செய்வான். அப்ப 2 பேத்துக்கும் மல்யுத்தம் நடக்குது. பெருமான் அப்படி ஒரு தள்ளுறாரு அர்ஜுனனை. அர்ஜுனன் வியந்து போறான். இப்படிப்பட்ட ஒரு பலசாலியா, இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு, வந்திருக்கவர் யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அப்படி தள்ளி விட்டோன்னு அப்படி போய் பறந்து போய் ஒரு இடத்துல விழறான். உடனே இது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்றான், உடனே அந்த விழுந்த இடத்துல இருக்க மண்ணையே அப்படியே குவித்து சிவலிங்கமாக மாற்றி அப்பயே ஒரு பூவை பறிச்சு அந்த சிவலிங்கத்து மேல வைக்கிறான். அந்த சிவலிங்கத்து மேல வச்ச பூ வந்திருக்க வேடனுடைய தலையில தெரியுது. அப்பதான் உணர்ந்தான் வந்திருக்கிறது வேடன் இல்ல, வந்திருக்கிறது பெருமான் அப்படின்னு. அந்த பெருமானுக்கு தன்னை அடக்கி அடிமையாக்கி கொண்டு அந்த பெருமானுடைய திருவடியில வீழ்ந்து அந்த பாசுபதம், அந்த அம்பரா தூணி அப்படின்னு சொல்லக்கூடிய அதை பெறுகிறான். அதை தான் இங்க சொல்றார், ஆவம் அருளி செய்தாய் அப்படின்னு. அந்த வேடுவனாய் பொய்யம்பு எய்து, அம்பு விடுறவன் போல நடிச்சான் அந்த பெருமான்றத இங்க சொல்றார். ஏன்னா அவன் பெரிய நாடகம் நடிக்கிறவன்ல, அதான் நாடகத்தால் நடிப்பவன் அவன். அதனால இங்க பொய்யம்பு எய்து ஆவம் அருளி செய்தாய். அப்ப அந்த அர்ஜுனனுக்கு நீ என்ன கொடுத்தன, ஆவம்ன்றது அந்த அம்பரா தூணி, எடுக்க 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 குறையாத அம்புகளை உடைய அந்த தூணி.
அந்த அம்பரா துணியை அருளி செய்தாய். அப்புறம் இது பொய்யா நீ அம்பு எய்தது. மெய்யாக நீ அம்பு எய்த ஒரு இடமும் இருக்கு. அது எது அப்படின்னா, புறமூன்று எரிய கையம்பு எய்தாய். அப்ப அங்க பெருமான் மெய்யாகவே அம்பை எய்தான். அப்ப அதனால அங்க சொல்றாரு 3 எரிய. அப்ப அந்த ஆணவம், கன்மம், மாயை ஆகிய அந்த மும்மல கோட்டைகள் அது கோட்டையாக்கி கொண்டு தனக்குள்ள இருக்கு. அதனால பெருமான் அந்த கையம்பை எய்தி 3 கோட்டைகளும் சாம்பலாக மாறி எரியச் செய்தான். அதனால இங்க அங்க ஒரு இடத்துல பெருமான் பொய்யா அம்பு எய்தான், ஒரு இடத்துல மெய்யாக அன்பு எய்தான் இல்லையா? அப்படி அம்பு எய்தாய். அப்படிப்பட்டவன் நீ. மெய்யாவும் உனக்கு அம்பு எய்ய தெரியும், பொய்யாவும் உனக்கு அம்பு எய்ய தெரியும். அப்படிப்பட்டவன் அந்த பெருமான். அவன் நுண் கழலடி போற்ற போற்றா கயவர் நெஞ்சில் குய்யம்பெய்தாய் அப்படிங்கிறார். அப்ப இன்னொரு அம்பு எய்கிறான பெருமான். எப்படின்னா, நுண்கழல் அடி போற்றா அந்த பெருமானுடைய கழலை, அந்த வீரத்தை, அவனுடைய பெருமையை போற்றாத, அவனுடைய திருவடியை போற்றாதவர்களை கயவர்னு சொல்றார் இல்லையா? கயவர். அப்படிப்பட்ட கயவர்கள் நெஞ்சில, கயவர்களுடைய நெஞ்சில குய்யம்பு எய்தாய். குய்யம்னா ரகசியம்னு அர்த்தம். மறையம், மாயைன்னு அர்த்தம், மாயம்னு அர்த்தம், மறைந்து நிற்றல்னு அர்த்தம். அப்படிப்பட்ட கயவர் நெஞ்சில பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னா, மறைந்து நிற்கிறான். கரவாடும் வண்ணெஞ்சற்கு அரியானைன்னு அப்பர் சுவாமி இன்னொரு பதிகத்துல சொல்றார். அது மாதிரி அந்த பெருமானுடைய திருவடியை யாரெல்லாம் போற்றவில்லையோ அப்படிப்பட்டவர்களுடைய கயவர்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட கயவர்களுடைய நெஞ்சில பெருமான் குய்யம்பு எய்தான். அங்க தன்னை மறைத்து கொள்கிறான் அப்படிங்கிறத இங்க ஒரு அம்பா சொல்றாரு. அப்படி குய்யம்பு எய்தாய். அப்படிப்பட்ட பெருமான் எங்க இருக்கான் அப்படின்னா, கொடி அந்த மாமதில் சூழ் அந்த கொடிகள் நன்றாக உயரமாக வீசக்கூடிய அந்த மாமதில்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த கச்சி ஏகம்பத்துல அந்த பெருமான் இருந்து அனைவருக்கும் அருள் செய்வான். அப்ப அவனுக்கு நம்ம மெய்யம்பா அவன் மெய்யம்பு, பொய்யம்பு, குய்யம்பு, கையம்புன்னு இங்க பெருமான் இத்தனையும் இங்க சொல்றார். திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல் வாசி செண்பகவல்லி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். குறி கொண்டிருந்து செந்தாமரை ஆயிரம் வைகள் வைகள் நெறிபட இண்டை புனைகின்ற மாலை நிறை அழிப்பான் கரை கண்ட நீ ஒரு புக்குறைவித்து கண்குள் சூழ்விப்பதே பிறை துண்ட வார்சடையாய் பெரும் காஞ்சி எம் பிஞ்சகனே. பிறை துண்ட வார்சடையாய் பெரும் காஞ்சி எம் பிஞ்சகனேயே. திருச்சிற்றம்பலம். நன்றி. இந்த பாடல்ல சுவாமி சொல்லும் போது அந்த காஞ்சியினுடைய சிறப்பை சொல்லும் போது பெருங்காஞ்சின்னு சொல்றாரு பெருமான். அப்புறம் சொல்லும் போது எம் பிஞகனே அப்படின்னு சொல்றாரு. பிஞகன் அப்படின்னா தலைக்கோலமுடையவன் அர்த்தம். அந்த தலை சிகை அலங்காரம். சிகையை பத்தி சொன்னாவே அது ஞானத்தினுடைய அடையாளம். அப்படி ஞானத்தை வழங்கக்கூடிய காஞ்சி. அதனால இந்த காஞ்சியை பெரும் காஞ்சி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கற்றவர்கள் ஏத்தும் காஞ்சின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட பெருமையுடைய காஞ்சி. அந்த காஞ்சியில இருக்கக்கூடிய பெருமானே அந்த குறிக்கொண்டு இருந்த. அப்ப ஒரு குறிக்கோள் இருக்கணும். குறிக்கொண்டு அப்படின்னா குறிக்கோள் இருக்கணும். நமக்கு என்ன குறிக்கோள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த குறிக்கோளை நோக்கி நம்ம என்ன செய்யறோங்கிறத யோசிக்கணும். அதான் அப்பர் சுவாமி குறிக்கோள் இல்லாதே கெட்டேன். அந்த குறிக்கோள் யாருக்கெல்லாம் இல்லையோ அவர்கள் கெடுவது உறுதின்னு சொல்றாரு. அதனால குறிக்கொண்டு பெருமானுக்கு இந்த பணியை செய்யணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் இருக்கணும். அப்படி குறிக்கோள் இல்லாதவர்கள் கெடுவது உறுதின்னு சொல்றாரு அப்பர் சுவாமி. குறிக்கொண்டு இருந்து இங்கேயும் ஒருத்தன் குறிக்கொள்றான். அவன் யார் அப்படின்னா அந்த திருமால். குறிக்கொண்டு இருந்து செந்தாமரை ஆயிரம் வைகள் வைகள் நெறிப்பட இண்டை புனைகின்ற மாடை நீரை அழிப்பான் அப்படின்னு சொல்றார். அந்த திருமால் என்ன செய்வாராம், தினந்தோறும் சுவாமிக்கு 1000 மலர்களை எடுத்து அதை நெருக்க, வைகள் வைகள்னா நல்ல நெருக்க, அந்த காலை நேரத்துல அந்த பெருமானுக்கு வைகள் நேரத்துல வைகரையில அந்த இண்டைய தாமரை மலர்களை கொண்டு வந்து நெறிப்பட ரொம்ப அப்படியே நெருக்கமா வரிசையா அழகா அந்த இண்டை புனைகின்றான். பெருமானுடைய சடையில வைக்க. ஏன்னா தாமரை தான் பெருமானுடைய இண்டைக்குரிய மலர்ன்னு நம்ம சொல்லும் போது
அது தாமரை தான் முதலிடம், 2வது வெள்ளெருக்குன்னு நம்ம சொல்றோம். அந்த நெறிப்பட இண்டை புனைகின்ற, அப்ப மலரை நம்ம பெருமானுக்கு அப்படியே உதிரியா கொண்டாந்து போடக்கூடாது, அப்படியே வீசக்கூடாது. அப்ப அதை புனைகின்ற மாலை, அப்ப அதை புனைந்து தான் போடணும்னு சொல்றார். நெறிப்பட, அதுவும் எப்படி என்ன நெறியில சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி நெறிப்பட இண்டை புனைகின்ற மாலை, அப்படி அந்த மாலையை கொண்டு பெருமானுக்கு நித்தமும் அருள் செய்வான். அப்ப அந்த அப்படி அவன் செய்யும்போது அந்த பூஜை முடியும் போது அவனுக்கு ரொம்ப மன நிறைவா இருக்கும். அப்பா இந்த பூஜை இன்னைக்கு நல்ல சிறப்பு, ஏன்னா ஒரு குறிக்கோளோட தானே செஞ்சுட்டு இருக்கான். அப்பா இன்னைக்கு இந்த பூஜையை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு அவனுக்கு ஒரு நிறைவு இருக்குமா. அப்ப சுவாமி பார்த்தாராம், ஒரு நாள் அவனை நிறை அழிப்பான்ங்கிறார் இல்லையா, மாலை நிறை அழிப்பான். இவனுடைய நிறைவை நம்ம அழிக்கும் வகையாக பெருமான் ஒரு நாள் ஒரு மலரை மறைத்து விட்டார். அதான் நிறை அழிப்பான் கரை கண்டன் இல்லையா, உயிர்களுடைய ஆன்மாக்களுடைய குற்றங்களை எல்லாம் வாங்கி தன்னுடைய கண்டத்திலே வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பெருமான் கரை கண்ட அந்த நிறை அழிப்பான் கரை கண்ட நீ ஒரு பூ குறைவித்து கண் சூழ்விப்பது. அப்போ ஒரு பூவை மறைச்சோன்னே தன்னுடைய அவனுக்கு பேரே கமலக்கண்ணன், என்னுடைய கண்ணே கமலம் தான், அதுவே தாமரை தான் அப்படின்னு பெருமாள் அந்த திருமால் தன்னுடைய கண்ணை பறித்து பெருமானுடைய திருவடியில சேர்த்து விட்டான் இல்லையா. அப்படிப்பட்ட பெருமையுடையவன் இந்த பெருமான். அப்படி அந்த பெருமான் பிறை துண்ட வார்சடையாய், அவனுடைய தலையில பெருமான் அந்த பிறை துண்டத்தை அந்த சடையில் வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்றார். பெருமான் நினைச்சா எதையும் செய்வான் அப்படிங்கிறதுக்கு இதை சொல்றார். திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல் ஞானப்பிரகாசம் பாடுறீங்க. லலிதாம்மா. திருச்சிற்றம்பலம். உரைக்கும் கழிந்து இங்கு உணர்வு அறியான் உள்குவார் வினையை கரைக்கும் என கை தொழுவது அல்லால் கதிரோர்கள் எல்லாம் விரை கொன்மலரவன் மால் என் வசுக்கள் ஏகாதசர்கள் இறைக்கும் அமிர்தற்கு அரிய ஒன்னான் எங்கள் ஏகம்பனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, சுவாமி உரைக்கும் கழிந்து, வாக்கால பெருமானை சொல்லி முடிக்க முடியாது, இங்க உணர்வறியான், மனத்தாலையும் அவனை நினைத்து இப்படிப்பட்டவன் நம்மளால நினைக்க முடியாது. அதனால உரைக்கும் கழிந்து அங்கு உணர்வறியான். அப்புறம் உள்குவார் வினையை கரைக்கும், அப்படிப்பட்ட பெருமான் அந்த யாரெல்லாம் அந்த பெருமானை உணர்ந்து வணங்குகிறார்களோ உள்குகிறார்களோ அப்படிப்பட்ட வணங்குபவர் உள்குவார்களுடைய வினையை கரைக்கும், அந்த வினையை செயலற்று போகுமாறு செய்து விடுவான். அதான் கரைக்கும் சொல்றார். அப்படி செயலற்று போகுமாறு செய்து விடுவான் அந்த பெருமான். அப்படி இந்த வினையை நீக்கக்கூடியவன் அப்படின்னு நினைச்சு இந்த பெருமானை கை தொழுவது அல்லால், அப்படி அவங்க இந்த வினை நீக்கத்திற்காக பெருமானை வணங்காம இந்த தேவர்கள், இந்த கதிரோர்கள் எல்லாம், கதிரோர்னா சூரியர்கள், 12 சூரியன் இருக்காங்களா இல்லையா, அந்த கதிரோர்கள் எல்லாம், அப்புறம் விரைக்கொள் மலரவன், அந்த மலரவன்றது மாலை அந்த தாமரை மலர்ல அமர்ந்து இருக்கிறான் இல்லையா, அவனை மலரவன் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவன் இருக்கை சுகம் கடந்தான். அந்த தாமரை மலர் அப்படியே குஷன் மாதிரி இருக்கும் உள்ளார, அதுல உட்கார்ந்துக்கிட்டு ஜம்முன்னு இருப்பான் அந்த அயன். அப்படி இருக்கை சுகம் கண்டவன், இருக்கை சுகம் கண்டவன், சுகத்தை கண்ட பெருமானை தவிர எந்த இடத்துல சுகத்தை கண்டாலும் அந்த பெருமானை பார்க்க முடியாது, அறிய முடியாது. அப்புறம் மால், அவன் படுக்கை சுகம் கண்டவன், அந்த பாம்பு மேல படுத்துக்கிட்டு புஸ் புஸ்ன்னு அந்த பாம்பு மேலையும் கீழையும் போகும்போது அந்த படுக்கை சுகம் கண்டவன் அந்த மால். அப்புறம் என் வசுக்கள், 8 வகையான வசுக்கள், ஏகாதசர்கள், ஏகம்னா 10, தசம் ஏகம்னா 1, தசம்னா 10, அந்த 11 ருத்திரர்களை சொல்றாரு. இறைக்கும் அமிர்தற்கு, அப்ப துதிக்கக்கூடிய அமிர்தர் அப்படின்னா அந்த மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 33 கோடி தேவர்கள் சொல்ற, 33 கோடி தேவர்கள் சொல்றோமா இல்லையா, அவர்கள் எல்லாம் உள்ளவாறு அறிய ஒண்ணான், அந்த பெருமானுடைய உண்மையான அந்த திறத்தை அறிய முடியாத மாதிரி. ஏன்னா அவர்களெல்லாம் பொருள் கருதி தான் பெருமானை வணங்குவார்கள். ஏதாவது ஒரு அந்த அவர்களுடைய குறிக்கோளை ஏதாவது பெருமான் இருந்து வாங்கணும், பெருமானை வாங்கணும்ன்ற குறிக்கோள் இல்லை, பெருமான் இருந்து ஏதாவது வாங்கணும்ன்ற குறிக்கோளோட இருக்கக்கூடியவர்கள். அதனால அவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட குறிக்கோளோட இருக்கிறவர்களால பொருளை பெறலாமை ஒழிய அருளை பெற முடியாது, பெருமானை அடைய முடியாதுன்னு சொல்லக்கூடிய பாடல். திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல் சரி வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா.
திருச்சிற்றம்பலம். கருவுற்ற நாள் முதலாகவும் பாதமே காண்பதற்கு உருகிற்றேன் உள்ளமும் நானும் கிடந்தல தேய்தொழுதேன் வாயா திருவாரூரா ஒருப்பர் இலாமையும் கண்டிரங்கால் கசி ஏகம்பனே சிற்றம்பலமையா. சுவாமி அந்த சமண சமயத்துல இருக்கும்போது அந்த அவருடைய பற்றுகள்லாம் வேறையா இருந்தது. இந்த சமண சமயத்துல இருந்து இந்த சைவம் சார்ந்த போது பெருமான் சொல்றார், ஒரு பற்று இல்லாமையும் கண்டிரங்காய், எனக்கு ஒரு பற்றும் இல்லை, உன்னுடைய திருவடி பற்று மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறத சுவாமி இங்க சொல்றார். கச்சி ஏகம்பனே கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு. ஏன்னா அந்த என்னைக்கு இந்த கரு உருவாகுதோ அன்னைக்கே பெருமான் உள்ள இருந்து நமக்கு அந்த உபதேசத்தை செய்து கொண்டே இருக்கிறான். ஏன்னா அதனால கருவுற்ற நாள் முதலாக நின் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும் நானும் கிடந்து அளந்து எய்த்தொழிந்தேன் அப்படிங்கிறார். அப்ப நடுவுல சமண சமயத்துக்கு போனீங்களே அப்படின்னா, சமண சமயத்துக்கு போனாலும் பெருமான் தன்னுடைய ஆரம்ப நிலையை மறக்கல. அதுதான் சலம்பூவோடுல சொல்றார். சலம்பூவோடு தூப மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என்னாவில் மறந்தறியேன் அப்படின்னு அங்க சொல்றார் இல்லையா. அப்படி என்ன இருந்தாலும் தன்னுடைய இருப்பை எங்க போனாலும் நம்ம இருந்த இடத்தையோ அப்பாவையோ அம்மாவையோ அவங்க இல்லைனாலும் அவங்கள நினைக்காம நம்மளால இருக்க முடியாது. அது மாதிரி இங்க அப்பர் சுவாமியும் தன்னுடைய அந்த நிலையில, ஏன்னா இதை எப்ப நினைக்கிறார் அப்படின்னா இந்த சமயத்தினுடைய அந்த நிலையாமை அறியும் போது அதை நினைச்சிட்டே இருக்கிறார். அதான் அந்த உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று இல்லையா. அந்த என்னைக்கு கருவுற்றமோ அன்னையிலிருந்து பெருமானுடைய திருவடியை காண்பதற்கு உருகிற்று. எது உருகிற்று? என் உள்ளம் உருகிற்று, நானும் உருகிற்று. என்ன கிடந்து அளந்து எய்த்தொழிந்தேன். அப்ப இந்த பெருமானுடைய திருவடியை பார்ப்பதற்கு நாம வருந்தணும், இழைக்கணும். நம்ம எதைக்கோ வருத்தப்படுவோம், ஆனா பெருமானுடைய திருவடியை பார்க்கணுங்கிற எண்ணமோ வருத்தமோ நமக்கு இருக்காது. அதான் இங்க சொல்றார், அப்படி உன்னுடைய வருத்தம் இருக்கும். ஏன்னா அது கிடந்து அளந்து எய்த்து ஒழிந்தேன். எய்த்தல்னா இழைத்தல்னு அர்த்தம். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் சொல்ற மாதிரி எல்லா பிறப்பும் பிறந்தாலும் பெருமானுடைய திருவடியை ஏன்னா அரிதிலும் அரிதான பிறவி இந்த மானுட பிறவி. இப்படிப்பட்ட பிறவியை பிறந்தும் அந்த பெருமானை நினைக்காம இருந்தா அவர்களை கயவர்னு சொல்றார். கிடந்து அளந்து எய்த்தொழிந்தேன் திருவொற்றியூரா, திரு அளவாயா, திருவாரூரா, ஒரு பற்றிலாமையும் கண்டு. என்கிட்ட ஒரு பற்றும் இல்லைங்கிறது உனக்கு தெரியாதா? அப்படிப்பட்ட நிலைமையை நீ கண்டு எனக்கு இறங்குவாய் அப்படின்னு கச்சி ஏகம்ப பெருமான்ட்ட விண்ணப்பத்தை சொல்கிறார். இது நம்ம சிவபூஜையில சொல்ல வேண்டிய பாடல் தான். அடுத்த பாடல் பாலசுந்தரம். நமசிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். அரியன் இந்திரன் சந்திர ஆதித்தர் அமரெல்லாம் உரிய நின் கொற்ற கடை தலையார் உணங்க கிடந்தார் புரிசரு புன்சடை போக முனிவர் புலம்புகின்றார் எரிதரு செஞ்சடையே கம்ப என்னோ திரு குறிப்பே எரிதரு செஞ்சடையே கம்பம் என்னோ திரு குறிப்பே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. இதுல பெருமானுடைய திருக்குறிப்பை நோக்கி நிற்கிறார். அது எதுக்கு அந்த திருக்குறிப்பு அப்படின்னா, அந்த தேவர்களுக்கெல்லாம் நீ காட்சி வழங்குவியா இல்ல வழங்க மாட்டியா, உன்னுடைய திருக்குறிப்பு என்ன அப்படின்னு அப்பர் சுவாமி கேட்கிற மாதிரி இந்த பாடல வந்திருக்கு. அரி, அயன், இந்திரன், சந்திரர், ஆதித்தர் 12 அமரர் எல்லாம், இப்படிப்பட்ட அமரர்கள் எல்லாம் தேவர்கள் எல்லாம் உரிய நின் கொட்ட கடைத்தலையார் உணங்காக கிடந்தார். அப்ப எங்க இருக்காங்க அப்படின்னா அவர்கள் எல்லாம் வெற்றி கடைத்தலை, வெற்றியுடைய அந்த பெருமானுடைய கோயில் வாசல்ல காத்து கிடக்கிறார்கள். ஏன்னா அவர்களுக்கெல்லாம் உள்ள வர்றதுக்கு அனுமதி வேணும். அடியார்களாகிய சிவன் அடியார்களுக்கு அப்படிப்பட்ட அனுமதி தேவையில்லை, அவர்கள் எல்லாம் உரியவர்கள். அதனால இங்க சொல்லும் போது உரியனின் கொற்ற கடைத்தலையார் உணங்க
அது உணங்குதல்னா வாடி கிடத்தல். அப்ப எப்படா நம்மள உள்ள கூப்பிடுவாங்க அப்படின்னு அந்த தேவர்கள் எல்லாம் வாடி கிடக்கிறார்கள். இது பெரிய புராணத்துல நல்ல விரிவா நம்ம பார்க்கலாம். அந்த திருமலை சிறப்புல. அந்த கடைத்தலையார் உணங்காக அங்க வாடி கிடக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, புரிதரு புன்சடை போக முனிவர் புலம்புகின்றார். முனிவர்களும் என்ன பண்றாங்க, அவர்கள் அந்த நல்ல சடையெல்லாம் வளர்த்திருக்காங்க. புன் சடைகளை உடையவர்கள். அப்படி அவர்கள் எல்லாம் அந்த போக முனிவர்கள், அந்த போகத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த முனிவர்களும் புலம்புகின்றார்கள். என்னைக்கு உன்னுடைய தரிசனம் கிடைக்குமோ, என்னைக்கு உன்னை பார்ப்போமோ, என்னைக்கு அந்த கைலாய காட்சியை பார்ப்போமோ தெரியலையே, என்னைக்கு அந்த ஏகம்பத்துல இருக்கக்கூடிய பெருமானுடைய திருக்காட்சி நமக்கு கிடைக்குமோ தெரியலையே அப்படின்னு இந்த தேவர்கள் எல்லாம் புலம்புகின்றார்கள். ஏன்னா தேவர்களுக்கு பெருமான் அரியவனாக இருக்கிறான். கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருடும் மாணிக்கவாசகர் சொல்வார். தேவர்கள் வணங்க அந்த பெருமானுடைய திருவடிக்கு வணங்க போனா பெருமான் தன்னுடைய காலை கூத்தி பின்னாடி இழுத்துக்குவானாம். கூசுமா அந்த மலர்பாதம். இவெல்லாம் பெருமானுக்கு ஏன்னா அன்பில்லாத பொருள் வேண்டியில வந்திருக்காங்க அப்படின்றதுனால அந்த பெருமான் தேவர்க்கு அறியான். அப்ப முனிவர்களுக்கு எப்படி இருப்பான்? புற்றுமாய் மரமாய் புனல்காலே உண்டியாய் வற்றி யாவரும் நின் மலரடிக்கான புற்றே வளர்ந்துருச்சான் அந்த முனிவர் மேல. அவர்கள் எல்லாம் உணவு உண்ணாம காற்றையும் நீரையுமே உண்டு வருகிறார்கள் அப்படின்னு. அப்படிப்பட்ட முனிவர்களுக்கும் பெருமான் அகப்பட மாட்டான். என்னடா தன்னுடைய முயற்சியால பெருமானை அடைந்துடலாம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பெருமான் காட்சியை தரமாட்டான். அப்ப பெருமான்கிட்ட கேட்கிறாரு, எரிதடை செஞ்சடை ஏகம்பா, அந்த பெருமானே, இந்த செஞ்சடையுடன் இருக்கின்ற பெருமானே, உன்னுடைய திருக்குறிப்பு என்ன? இவர்களுக்கு தரிசனம் தருவியா தரமாட்டியா அப்படின்னு கேட்கிற அளவுல இருக்கக்கூடிய இந்த பாடல். அடுத்து 8வது பாடல். அடியன் பாடுறேன் பாலசுந்தரம். பாடு பாடு பாடிட்டு அடுத்து உமா. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. பாம்பரை சேத்தி படரும் சடை முடி பால்வனனி பூம்பலை செய்த கரதள தன்பர்கள் கூடி பண்ணான் சாம்பரை பூசி தரையிற் புரண்டு நின் தாள் சரணின்று ஏம்பவி பார்கற்கு இறங்கு கண்டாய் கச்சி ஏகம்பனி ஏங்களி பார்கற்கு இறங்கு கண்டாய் கச்சி ஏகம்பனி. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. அப்பர் சுவாமிக்கு அந்த கச்சி ஏகம்பத்துக்கு போகும்போது அந்த தேவர்கள் காத்திருக்கக்கூடிய அந்த வாயிலுக்கு வெளியே காத்திருக்கக்கூடிய அந்த காட்சியும் கிடைக்குது. அப்புறம் அடியார்கள் எப்படி வணங்குறாங்கிற காட்சியும் பார்க்குறாரு. பாம்பு அரை சேர்த்தி, அந்த பாம்பை இடுப்புல அறையில அணிந்திருக்கக்கூடிய பெருமான் படரும் சடைமுடி பால்வண்ணன், அந்த சடைமுடியே படர்ந்து கிடக்கக்கூடிய சடையுடையவன், திருநீரை பால்வன் பூசி பால்வண்ணனாக இருக்கக்கூடிய பெருமான், கூம்பலை செய்த கரதளத்து, தன்னுடைய கையை கூப்பி அன்பர்கள் எல்லாம் கூடி பல்நாள் சாம்பலை பூசி பல நாளும் இங்க வந்து பெருமானை நினைந்து அந்த திருநீரை பூசி அந்த பெருமானுடைய கருணையை நினைந்து நினைந்து தரையில் புரண்டும் வீழ்ந்தும் அலறியும் சொல்றார் மாணிக்கவாசக பெருமான் சொல்ற மாதிரி. அந்த தரையில் புரண்டு புரண்டு நின் தாள் சரண், பெருமானே உன்னுடைய தாளே எனக்கு சரணம், நின் தாளே எனக்கு அடைக்கலம் அப்படின்னு ஏம்பளிப்பார்கள். ஏம்பளித்தல்னா ஏங்குதல்னு அர்த்தம். பெருமானுடைய திருவடி என்னைக்கு கிடைக்குமோ என்னைக்கு கிடைக்குமோ அப்படின்னு ஏம்பளிப்பார்களுக்கு இறங்கு கண்டாய். அவர்கள் பொருள் கேட்டார்கள், இவர்கள் திருவடியை கேட்டு ஏங்கி நிற்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நீ இறங்கி அருள்வாயாக அப்படின்னு பெருமான்கிட்ட கச்சி ஏகம்பன் நமக்காக சுவாமி ரெக்கமெண்ட் பண்றாரு. இறங்கு கண்டாய் பெருமானே, இவர்களுக்கெல்லாம் இறங்கி நீ அருள் செய்வாயாக அப்படின்னு கச்சி ஏகம்ப பெருமான்கிட்ட விண்ணப்பம் செய்கிறார். அடுத்த பாடல். ஏன்று கொண்டாய் என்னை எம்பெருமான் இனி அல்லல் சான்று கண்டாய் உலகம் எல்லாம் தனியேன் என்று என்னை ஓங்கி நின்றார் ஐவருக்கு ஒற்றி வைத்த திண்ணை ஒற்றி எல்லாம் சென்று கொண்டாய் கச்சி ஏகமமேய சுடர் வண்ணனே ஊண்டி நின்றார் ஐவருக்கு ஒற்றி வைத்த பின்னை ஒற்றி எல்லாம் தோன்று கொண்டாய் கச்சி ஏகம்பன் மேய சுடர் வண்ணனே. இங்க பெருமான்கிட்ட ரொம்ப சுவாமி ஒரு உரிமையாக ஒரு விஷயத்த சொல்றார். பெருமானே, நீ என்னை ஏற்றுக்கொண்டாய், என்னை ஏற்றுக்கொண்டாய், என்னை எம்பெருமான்
இனி அல்லம் எனில் இப்ப நீ அப்ப ஏத்துக்கிட்டு இப்ப நான் உன்னை ஒண்ணு ஏத்துக்கலன்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா இனி அல்லம்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா நீ என்னை ஏற்றுக்கொண்டதுக்கு சான்று உண்டு. சான்று கண்டாய். எது சான்றுன்னா இந்த உலகத்துல இருக்க மக்கள் எல்லாம் சான்று. தனியே என்னை என்று ஊன்றி நின்றார். நான் தனியா இருக்கேன், எனக்கு ஒரு தலைவன் இல்ல, நான் தன்னுணர்வு இல்லாதவன் அப்படின்னு நினைச்சு இந்த ஐவர் இருக்காங்க இல்லையா, அந்த 5 பகையவர்கள், இந்த புலன்கள் இருக்கா இல்லையா, அவர்களெல்லாம் என்னை பற்றி நின்றார்கள், என்னை ஊன்றி நின்றார்கள். நீ என்ன பண்ணிட்ட? நான் இந்த புலன்களுக்கு அடிமையாயிட்டேன் அப்படின்னோடனே அவர்கள்ட்ட என்னை ஒற்றி வைத்தாய். ஒற்றினா அதை அடகு வைக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம். அவங்ககிட்ட கொண்டு போய் நீ என்னை ஒப்படைச்சிட்ட. ஆனா பின்னை ஒற்றி எல்லாம் சோன்று கொண்டாய். அப்புறம் என்ன பண்ண? அடகு வச்ச நீயே என்னை திரும்ப மீட்டுக்கிட்டு வந்துட்ட. அப்படி இந்த உலகத்துல பெருமான் நமக்கு இந்த தனுகரண புவன போகங்களை எல்லாம் படைத்து கொடுக்கிறான் என்றால் அதோட இருக்கிறதுக்குலாம் அதை கொண்டு எப்படி நம்ம பெருமானை அடையணுங்கிற எண்ணம் நமக்கு வரணும்னு சொல்லக்கூடிய பாடல் இது. பின்னை ஒற்றியெல்லாம் சென்று கொண்டாய். அப்பா அவன்ட்டு ஒற்றி வச்சதோடு இல்லாம எப்படியும் அவன்கிட்ட இருந்து மீட்டுட்டு வந்துட்ட. கச்சி ஏகம்பனே மேய சுடர்வண்ணனே அப்படின்னு பெருமானுக்கு நன்றி சொல்லக்கூடிய பாடல் இது. திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உந்தி நின்றாருண்டன் ஓலக்க சூளைகள் வாய்தல் பற்றி தொன்று நின்றார் தொல்லை வானவரீட்டம் பணி அறிவான் பந்து நின்றாரயனும் திருமாலும் மதிர்கட்சியாய் இந்த நின்றோம் இனி எங்கனமோ வந்து இறைஞ்சுவதே. இந்த நின்றோம் இனி எங்கனமோ வந்து இறைஞ்சுவதே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. இந்த பாடல்ல பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தேவர்கள் எல்லாம் அந்த காஞ்சி நகர்ல மதிலை உடைய அந்த காஞ்சி நகர்ல யாரெல்லாம் உந்தி நிற்கிறார்கள். உந்தினா நெருங்கி நிற்கிறல்னு அர்த்தம். உந்தி நின்றார் யார் அப்படின்னா உந்தன் ஓலக்க சூளைகள்னா அந்த வானுலக அந்த பெண்கள் மகளிர்களை சொல்றார்கள். அவர்கள் எல்லாம் அப்படி நெருங்கி வந்து நடனமாடி பெருமானை வணங்குகிறார்கள். அதான் உந்தி நின்றார் உந்தன் ஓலக்க சூளைகள் வாய்தல் பற்றி தொன்று நின்றார் தொல்லை வானவர்கள் ஈட்டம். அந்த ஈட்டம்னா கூட்டம்னு அர்த்தம். அந்த வானவர்கள் கூட்டம் எல்லாம் தினந்தோறும் போய் சுவாமிகிட்ட நிற்பாங்களாம். காலையில சுவாமி இன்னைக்கு என்னென்ன பணியெல்லாம் செய்யணும், இன்னைக்கு எவ்வளவு சூரியன் கேட்குமா, இன்னைக்கு எத்தனை டிகிரி இன்னைக்கு அடிக்கணும் வெயில், எந்தெந்த ஊர்ல எவ்வளோ வெயில் அடிக்கணும் அப்படின்னு ஏன்னா பெருமானுடைய ஏவல் படி நடப்பவர்கள் தானே இந்த மாணவர்கள் எல்லாம். அதனால அந்த வாய்தல் பற்றி அந்த தொண்டு பற்றி தொன்றி நின்றார். அவர்களும் அப்படி வந்து நெருங்கி அப்படியே நிற்கிறார்கள் கையை கட்டி. ஒவ்வொருத்தருக்கும் ஆணை வரணும் பெருமான் இருந்து. தொன்றி நின்றார் யார் அப்படின்னா தொல்லை வானவர் ஈட்டம். பணி அறிவான் வந்து நின்றார் அயனும் திருமாலும். அவர்களும் தன்னுடைய பணி என்னன்னு அந்த அயனும் திருமாலும் வந்து முன்னாடி நிற்கிறார்கள். கச்சி ஏகம்பனே இந்த நின்றோம் இனி எங்கனமோ வந்து இறைஞ்சுவது. அப்ப இந்த நின்றோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம நின்றோம், இனி எங்கனமோ வந்து இறைஞ்சுவது. இனி எப்படிதான் உன்னைய பெருமானை இவ்விடத்தில் நிற்கின்ற அந்த அடியோங்களுக்கு அந்த கூட்டம் நிரம்பி நிக்குது. அந்த திருவோலக்க மண்டபத்துல எப்படி இவ்வளவு கூட்டம் நிக்குது, இந்த திருவோலக்க மண்டபத்துல உன்னை கண்டு நான் எப்படி வழிபடுறது, எங்கனமோ வந்து இறைஞ்சது, எப்படி இந்த கூட்டத்தை எல்லாம் மீறி நான் வந்து உன்னைய வழிபடுறது, ஏன்னா அவ்வளோ பேர் அமரர்கள் எல்லாம் சூழ்ந்து நிற்கிறார்கள் அப்படின்னு பெருமானுடைய பெருமையை சொல்லக்கூடியது இந்த பாடல். திருச்சிற்றம்பலம். ஐயா பாத்துடலாங்க. அடுத்த பதிகம் கொஞ்சம் எளிமையானது தான், பாத்துடலாம். பாடிடலாம். சரி. அடுத்து திரு இன்னம்பர் பெரிய புராண பாடல் 246 படிங்க பட்டம்மா. வாய் நம. திருநீல நக்கடிகள் சிறு தொண்டர் முருகனார் பெருநீர்மை அடியார்கள் பிறரும் விடை கொண்டு ஏக ஒரு நீர்மை மனத்துடைய பிள்ளையாருடன் அரசும் வரும் சீர் செஞ்சடை கரந்தார் திரு அம்பர் வணங்கினார். திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம்.
அப்பர் சுவாமியும் திருஞான சம்பந்த பெருமானும் ஒன்றாக இணைந்து வழிபட்ட தலம். அதனால இது ரொம்ப சிறப்பானது. இந்த திரு இன்னம்பர் இதுல பெருமான் எழுத்தறிநாதர் தான் தோன்றீஸ்வரர் பேர். சுவாமிக்கு கல்வியில சிறந்து விளங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் சென்று வழிபட வேண்டிய தலம் திரு இன்னம்பர். திருச்சிற்றம்பலம். முதல் பாடல் சொல்லுங்க ஐயா. இந்த பதிகத்துல என்ன சொல்றாருன்னா, பெருமானுடைய திருவடி என்ன செய்யும், எப்படிப்பட்டதுன்னு சொல்லக்கூடியது இந்த பதிகம். கணபதி ஐயா இருக்கீங்களா? கணபதி ஐயா. சரி, அடுத்து வேலரசி அம்மா வாங்க. வேலரசி ஐயா வரையா. நமச்சிவாயம். நமச்சிவாயம். மண்ணு மலைமகள் கையால் படிங்க. திரு இன்னம்பர். சிதம்பரம் அடியார் பெருமக்கள் பாதபூஜையான சமர்ப்பியாம் ரூபதீபம் சிவா ரூபதி நிராச்சனம் சமர்ப்பாம் சிவாய நம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிற்றவன் மண்ணு மலைமகள் கையால் வருடனே மாமலைகள் சொன்ன துறைதொரும் பொருளாயின துக்கம மலத்தன்ன வடிவின அன்புழை துண்டர் கருத்தே இன்னல் கலைவன என்னம்பரன் இணையடியே இன்னல் கலையவன் என்னம்பரன் இணையடியே. சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். முதல் 2 பாடல்ல பெருமானுடைய திருவடி எப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு. அடுத்த 2 பாடல்ல பெருமான் என்ன தரும் சொல்றாரு. மண்ணு மலைமகள் கையால் அந்த பெருமாட்டி கையால் வருடப்பட்டது பெருமானுடைய திருவடி. மாமரைகள் சொன்ன துறை தரும் தூப்பொருள் ஆயின, தூய பொருளாக இருப்பது அவனுடைய திருவடி. தூ கமலத்து அன்ன வடிவின, அது தூய்மையான அந்த கமலம் தாமரையினுடைய வடிவத்தை உடையது பெருமானுடைய திருவடி. அப்படி அப்படிப்பட்ட திருவடி அடியார்களுக்கு என்ன தரும்? அன்புடை தொண்டர்க்கு அமுது. அந்த திருவடி தான் அடியார்களுக்கு அமுதை தருவது. அடியார்களுடைய இன்னல்களை களைவதும் பெருமானுடைய திருவடி தான் இந்த பாடலை சொல்றார். அடுத்த பாடல் நமச்சிவாயங்க. பைதர் பின குழை காளி வெங்கோபம் பங்கப்படுப்பான் செய்தர் கரிய திருநடம் செய்தன சீர்மறையோன் உய்தர் பொருட்டு வெங்கூற்றை உதைத்தன உம்பர்க்கெல்லாம் எய்தர் கரியன இன்னம்பரன் இணையடியே. திருச்சிற்றம்பலங்கய்யா. திருச்சிற்றம்பலம். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, பைதல்னா ரொம்ப இளமைன்னு அர்த்தம். பைதல் பிணக்குலை, அந்த 2 குழந்தைகளை காளி தன்னுடைய காதுல மாட்டியிருப்பா. அப்படிப்பட்ட காளியினுடைய வெங்கோபம் பங்கப்படுப்பான் இல்லையா. அந்த பங்கப்படுதல்னா கோபம் பங்கப்படுதல்னா அந்த கோபத்தை அடக்குமாறு செய்தற்கு அரிய திருநடம் செய்தது பெருமானுடைய திருவடி. அந்த நடனம் பெருமான் செய்ய செய்யதான் அவளுடைய கோபமே அடங்குது. அதான் அந்த நடனம். அப்படிப்பட்ட நடனத்தை ஆடக்கூடிய திருவடி. அப்புறம் சீர்மறையோன்னு சொல்றார். அது மார்கண்டேயர் சொல்றதுக்காக அவர் வேதம் ஓதக்கூடியவர். அதனால சீர்மறையோன் அந்த மார்கண்டேயருக்காக அவரை காப்பதற்காக வெகுண்டு வெண்கூற்றை உதைத்தது அந்த பெருமானுடைய திருவடி. அந்த உம்பர்களுக்கெல்லாம் எய்துவதற்கு அரிதாக இருக்கக்கூடிய அந்த இன்னம்பரான் தன் இணையடியே அப்படின்னு சொல்றாரு. திருச்சிற்றம்பலம். அடுத்த சித்ரா வாங்க. ஐயா வேற யாரையாவது படிக்க சொல்லுங்க ஐயா. அடுத்தது படிக்கிறேன். எடுத்து வைக்கலீங்க ஐயா, எடுத்து வச்சுட்டு படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியேன் ஐயா. பத்மாவதி இருக்கீங்களா? இல்ல, சொக்கம்மாள் வாங்க. சொக்கம்மாள். திருச்சிற்றம்பலம்.
பைதல் பிணக்குழை காலிவெங்கோ. அம்மா அடுத்த பாடல் சொல்லுங்கம்மா. 3வது பாட்டுங்களா ஐயா? ஆமாம்மா. சரி, நன்றி ஐயா. கணங்கு நின்றார் கொங்கையாள் உமை சூடின தூமலரால் வணங்கி நின்றும்பர்கள் வாழ்த்தின மண்ணும் மறைகள் தம்மில் பிணங்கி நின்றின்ன என்றறியாதன வேகனத்தோடு இணங்கி நின்றாடின விண்ணமரன் தன் இணையடியே இணங்கி நின்றாடின கிண்ணம்பரன் தன் இணையடியே. இந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, இந்த பெருமானுடைய திருவடி எப்படிப்பட்டதுன்னா, அந்த உமை சூடக்கூடிய திருவடி. உமையம்மைக்கு மட்டுமே உரிய திருவடி அது. அந்த திருவடியை தூமலரால், தூய்மையான அந்த மலர்களால் உம்பர்கள் வாழ்த்துகிறார்கள். அப்படி மறைகள் வாழ்த்துகின்றது. அப்படியெல்லாம் வாழ்த்தினாலும், மறைகள் வாழ்த்தினாலும், உம்பர்கள் வாழ்த்தினாலும் இன்னத்தன்மைன்னு தெரியாம பெருமான் அறியாதன. அந்த யாராலையும் அறிந்து கொள்ள முடியாதது அவனுடைய திருவடி. அந்த திருவடி எங்க இருக்குன்னா, பேய்கணத்தோடு இணங்கி நின்று பெருமான் அந்த பிணக்காட்டில் ஆடக்கூடிய இடத்துல அந்த பெருமான் அந்த திருவடியை கொண்டு ஆடுகிறான். அப்படிப்பட்டதுதான் அந்த இன்னம்பரான் தான் இணையடி அப்படின்னு சொல்றாரு. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஐயா சிவசெல்வி. ஐயா படிங்கம்மா, 4வது பாடல் படிங்க. சமயங்களினோவர்க்கு அப்பொருள்கள் வேறொன்றில்லாதன விண்ணோர் மதிப்பனமிக்கு வம்மன் இன்றொரில்லாதன இன்பரானன்ற நினையடியே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு, அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் தொகுதி. அவன் எந்த சமயத்துல இருந்தாலும் சரி, அவன் யாரை வணங்கினாலும் சரி, ஆனா அவர்களுக்குள்ள இருந்து அருள் செய்வது ஈசன் தான் அப்படிங்கிறத இங்க சொல்றார். 6 சமயங்களில் அவர்கள் அவ்வவர்க்கு அப்பொருள்கள் வேறொன்று இல்லாத, அவர்கள் என்ன வடிவத்தை வணங்குறார்களோ அந்த வடிவமாகவே வந்து அந்த வடிவத்தின் உள்ளின்று அருள் செய்பவன் அந்த பெருமான். அந்த திருவடிதான் பெருமானுடைய திருவடிதான். அது விண்ணோர்கள் மதிப்பன, விண்ணோர்களும் வணங்குவன. மிக்கு ஓமன் மாறு ஒன்றிலன், அதுக்கு ஈடு இணையா இது இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாதது அந்த திருவடி. மண்ணோடு விண்ணகம் மாய்ந்திடினும், மண்ணுலகத்தில் இருக்க மக்கள் விண்ணுலகத்தில் இருக்க மக்கள் எல்லாம் மாய்ந்திடினும், அவர்கள் எல்லாம் யாரை நம்ம காட்டினாலும் ஒன்று இல்லாதன அந்த திருவடிகள். அவர்களை எல்லாம் அருள் செய்யும். விண்ணுலகத்திற்கும் மண்ணுலகத்திற்கும் நடு உலகத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் அருள் செய்யக்கூடியது பெருமானுடைய திருவடி தான். அது ஒன்று இல்லாதது. அதுக்கு ஒரு முடிவே அவனுடைய அருள், அந்த திருவடியினுடைய அருளுக்கு முடிவே கிடையாது. எத்தனை உலகங்கள் மண்ணே அழிந்தாலும் விண்ணே அழிந்தாலும் அவனுடைய திருவடி அழியாதுன்னு சொல்லக்கூடிய பாடல். அடுத்த பாடல் திருச்சிற்றம்பலம். அரக்கர்த்தம் முப்புரை அம்பொன்றினாலடல் அங்கியின் வாய் கரக்க முன் வைதிக தேர்மிசை நின்றன கட்டுருவும் பறக்கவன் காணிடை வேடுருவாயின பல்பதிதோறும் இறக்க நடந்தன இன்னம்பரான் தன் இணையடியே. இறக்க நடந்தன இன்னம்பரான் தன் இணையடியே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல்ல அப்பர் சுவாமி என்ன சொல்றாரு, பெருமானுடைய திருவடி எங்க இருக்குன்னு சொல்றாருன்னா, அந்த அறக்கரைகளை அந்த முப்புறங்களை எரிப்பதற்காக பெருமான் அம்பு ஒன்றினால், அந்த திருமால் தான் அங்க அம்பா இருக்கான், அந்த திருமாலுடைய அந்த அம்பினுடைய நுனியாக அந்த அக்னி இருக்கிறார். அப்ப அந்த அம்பு ஒன்றினால் அடல் அங்கியின் வாய், அடல்னா நல்லா செறிந்த நெருப்பு இல்லையா, அங்கியின் வாய் கறக்க அந்த அவனை அந்த அம்பால அழிப்பதற்காக பெருமான் வைதிக தேர்மிசை நின்றான். அங்க அந்த தேவர்கள் 4 வேதங்கள் 4 குதிரைகளாக இருக்கிறது. கீழ் உலக 7 உலகங்கள் 7 தட்டுகளாக கீழே இருக்கிறது. மேலுலகம் 7 தட்டுகளாக. அப்படி அந்த தேருக்கு ரொம்ப நேரம் சொல்லணும். அப்படிப்பட்ட தேர் அது வைதிக தேர். அந்த தேர் மேலே ஏறி நின்றது அவனுடைய திருவடி. கட்டுருவம் பறக்க வெண்காணிடை வேடுருவன், அப்படிப்பட்ட இடத்துல நின்னதும் அந்த பெருமானுடைய திருவடி தான். இங்க வெண்காடை அங்க வேடுவனாக வந்து இந்த காட்டில் நடந்ததும் அந்த திருவடி தான்.
பல்பதி சோறு இல்லையா, பதிகள் தோறும் வீடு வீடாக சென்று அந்த பிச்சை ஏற்க நடந்ததும் அந்த திருவடி தான். அவன் எவ்வளவு உயரமாகவும் இருப்பான், எவ்வளவு இறங்கி வேணாலும் வருவான். அதுதான் இங்க பெருமான் நமக்கு சொல்றார். அப்படிப்பட்ட திருவடி அந்த பெருமானுடைய திருவடின்னு சொல்றார். அடுத்த பாடல் சங்கர் ஐயா வாங்க. சங்கர். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. போற்றும் தகையன பொல்லா முயலக. ஐயா அதுக்கு முன்பாட்டு படிக்கையா. நன்றிமா நன்றிமா. கீண்டும் கிளர்ந்தும் அதை படி. கேண்டும் கிளர்ந்தும் பொறுத்தேள் முன் தேடின போடுபடா ஆண்டும் பல ஆயினும் ஆரணத்தின் வேண்டும் பொருள்கள் நின்றாடினேவு சிலம் வேண்டும் கயலின இன்னம்பரானந்த நினையடியே வேண்டும் கயலின இன்னம்பராரன் இணையடியே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இங்க இந்த திருமாலும் பிரம்மாவும் பெருமானை தேடின அந்த வரலாறு சொல்றாரு. கீண்டும் அப்படின்னா கிழித்தல்னு அர்த்தம். அப்படி கிழித்தும், கிளர்ந்தும் அப்படின்னா கிளறுதல், கிண்டுதல்னு சொல்றோம்ல, அப்படி கிளண்டும். கேழல் முன் தேடின, அங்க பொன் அப்படிங்கிறது அடுத்ததுக்கு வரணும். பெருமானுடைய திருவடியை தேடின, அதை பொன்னாகி அந்த அழகிய திருவடியை எப்படி தேடின அப்படின்னா அவன் கேழலாகி தேடினான், பன்றியாக தேடினான் அந்த பெருமான். அப்படி அவன் எவ்வளவு நாள் தேடினான்? கேடுபடா ஆண்டும் பல பல ஊழியும் ஆகின. அந்த பெருமானுடைய திருவடியை பார்க்கறதுக்கு பல ஆண்டுகள் பல ஊழிகள் ஆயின. அப்படி அப்படி தேடி கண்டு கொள்ள முடியாத திருவடி அந்த பெருமானுடைய திருவடி. ஆரணத்தின் வேண்டும் பொருள்கள் விளங்க நின்று ஆடின. அப்ப பெருமான் ஆடக்கூடிய அந்த நடனம் அந்த வேதத்தின் பொருளை நமக்கு சொல்லக்கூடிய நடனம். அதுதான் அது ஐந்தெழுத்து நடனம், ஐந்தொழில் கூத்து, ஐந்தெழுத்து கூத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேதத்தினுடைய பொருளே அதுதானே, ஐந்தெழுத்து தானே. அதை தான் சொல்றார். அப்படி பெருமான் அந்த ஆடக்கூடிய நடனம் ஐந்தொழில், 5 தொழில்கள், படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல்னு சொல்லக்கூடிய 5 தொழில்களை செய்யக்கூடிய கூத்து. அது 5 எழுத்து கூத்து, 5 எழுத்து வடிவமாக நின்று பெருமான் ஆடக்கூடிய அந்த கூத்து. அந்த கூத்தும் போது அந்த சிலம்பு மேவு சிலம்பு, அவனுடைய காலில் சிலம்பு பொருந்தி இருக்கிறது. ஈண்டும் கழலின, கழலும் பொருந்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட திருவடி பெருமானுடைய திருவடி, இன்னம்பர் ஈசனுடைய திருவடின்னு சொல்றார். அடுத்த பாடல் முனுசாமி ஐயா வாங்க. 7வது பாட்டு. ஐயா அனைத்து அடியார் திருவடிகளையும் தொழுகின்றேன். போற்றும் தகையன பொல்ல முயலகன் கோப புன்மை ஆற்றும் தகையன 6 சமயத்து அவரவரை தேற்றும் தகையன தேடிய தொண்டர் சென்னறிக்கே ஏற்றும் தகையன இன்னம்பராந்தன் நன்றி. இந்த பாடல பெருமானுடைய திருவடியை சொல்லும் போது போற்றும் தகையன, எல்லாரும் வழிபடக்கூடிய தன்மையுடையது பெருமானுடைய திருவடி. அது எப்படிப்பட்ட திருவடி? பொல்லா முயலகன் கோப புன்மையாற்றும் தகையன. அந்த தாருகாவனத்து ரிஷிகள் அந்த முயலகனை ஏவுறாங்க பெருமான் மேல. அப்படி அதனால அது அப்படியே ரொம்ப வேகமா வருது பெருமானை நோக்கி. ஆனா பெருமான் என்ன பண்றான்? ரொம்ப சாதாரணமா அதை பிடிச்சு தன்னுடைய காலில் போட்டு மிதிச்சிடறான். அதான் பொல்லா முயலகன் கோப புன்மையாற்றும் தகையன். அவனுடைய கோபத்தெல்லாம் ரொம்ப சாதாரணமா அடிக்கிறார். ஏன்னா இவருடைய ஆற்றலுக்கு முன்னாடி அவனுடைய ஆற்றல ஒண்ணுமே இல்லை. அதனால அதை சொல்றார். 6 சமயத்தர் அவரவரை தேற்றும் தகையன. எந்த சமயத்துல இருந்தாலும் அவர்களை எல்லாம் தேற்றி, இந்த சைவ தேற்றுதல் அப்படின்னா தெளிதல்னு அர்த்தம். எந்த சமயத்தை சார்ந்தாலும் எந்த தெய்வத்தை வெளிப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களை எல்லாம் படிப்படியாக பெருமான் தெளிவிக்கக்கூடியது அந்த பெருமானுடைய திருவடி. அப்படி தேறிய தொண்டர்களை, அப்படி தெளிவான தொண்டர்களை செந்நெறிக்கே, இந்த சைவ நெறிக்கே, இந்த சிறப்பான நெறிக்கே ஏற்றம் தகையன உயர்த்தக்கூடியது இந்த இன்னம்பரான் தன் இணையடியே அப்படின்னு சொல்ற. திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல் ஆலவாய் அங்கையக்கண் இருக்கீங்களா? சிவாயினம் படிக்கவே இல்லையா?
சிவா திருச்சிற்றம்பலம். பயம் புன்மை சேர்தரு பாவம் தவிர்ப்பன பார்ப்பதி தன் குயம் பொன்மை மாமலராக குலாவின கூட ஒன்னா சயம்பு வென்றே தகு தானு வென்றே சதுர்வேதங்கள் நின்று இயம்பும் கழலினையின் நம்பரான் தன் இணையடியே சதுர்வேதங்கள் நின்று இயம்பும் கழலின இந்நம்பரான் தன் இணையடியே. சிவா திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய திருவடி என்ன செய்யும் அப்படின்னா பயம் போக்கும், பயத்தை போக்கும். அவன் திருவடியை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்கள் கீழான செயல்களிலிருந்து விடுபடுவார்கள். அதான் புண்மை சேர்த்தரு பாவம். இந்த பயத்தினாலையும் கீழான செயல்களாலையும் நமக்கு வருவது ஒரு சேர வருவது பாவம் தான். அப்படிப்பட்ட பாவத்தை தவிர்ப்பது இன்னம்பரான் தன் திருவடி. அது எப்படிப்பட்ட திருவடி? பார்ப்பதி தன் குயம் பொன்மை மாமலராக குழாவின. அந்த பார்ப்பதியுடன் நட்பு கொண்டது அந்த பெருமானுடைய திருவடி. அவன் எப்படிப்பட்டவன்? கூட ஒன்னா சுயம்பு இல்லையா? அப்ப தன் முயற்சியால் நான் அடைந்து விடுவேன் அப்படின்னு அந்த யாரெல்லாம் அந்த பெருமானை தன்னோட முயற்சியால் அடையலான்னு நினைக்கிறாங்களோ அவர்களால கூட ஒன்னா சயம்புன்னு சொல்றார். அவன் தான் தோன்றி யாவர்க்கும் தந்தை தாய் தனக்கு அகிதிலான் இல்லையா? அப்படிப்பட்ட பெருமான் அவன் சுயம்பு. அப்புறம் தானு என்று, அப்ப தானுனா தலைவன் அர்த்தம். அப்ப சிறந்த தலைவன் அந்த சிவபெருமான் தான் அப்படின்னு சதுர்வேதங்கள் நின்று, அந்த சதுர்வேதங்கள் எல்லாம் இயம்பும். என தலைவன்னா அவன் ஒருத்தன் தான், இறைவன்னா அவன் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேதங்கள் எல்லாம் இயம்பக்கூடிய சிறப்பு இல்லையா அந்த பெருமான். அப்படி கழிவன இன்னம்பரான் தன் இணையடியே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் திருச்சிற்றம்பலம் பாடல். மல்லிகா அம்மா வாங்க. 9வது பாட்டு மல்லிகா இருக்கீங்களா? பரமேஸ்வரி அம்மா வாங்க. பரமேஸ்வரி அம்மா 9வது பாட்டு. என்னோடு மால் இந்தீரன் சந்திராதித்தர் அமரரெல்லாம் சய சய என்று முப்போதும் பணிவன தன் கடல் சூழ் வியன் நிலமுற்றுக்கும் விண்ணுக்கும் நாகர் வியல் நகர்க்கும் பரமாவன இன்னம்பரான் தன் இணையடியே. பரமாவன இன்னம்பரான் தன் இணையடியே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பாடல்ல அப்பர் சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, அயன் அந்த பிரம்மா, நெடுமால் பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், சந்திரன், ஆதித்தர் 12 அப்படிப்பட்ட அமரர்கள் எல்லாம் பெருமானுக்கு சய சய வெற்றி வெற்றி என்று முப்போதும் பணிவன. பெருமானுடைய திருவடிக்கு வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவர்கள் எல்லாம் சூழ்ந்து சொல்லக்கூடிய திருவடி அந்த பெருமானுடைய திருவடி. தன் கடல் தன்னை குளிர்ந்த அந்த கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய வியல் நிலம், இந்த நிலம் முற்றுக்கும். அப்ப இந்த மண்ணுலகத்திற்கும் விண்ணுலகத்திற்கும் நாகர் வியல் நகர்க்கும் கீழுலகமான இந்த நரகலோகமான அந்த நாகலோகத்துக்கும் நாகர் வியல் நகர்க்கும் இயபரம் ஆவன இன்மைக்கும் அருமைக்கும் இன்பம் தருவது பெருமானுடைய திருவடிதான் அப்படின்னு சொல்லக்கூடியது. எந்த உலகத்துல இருந்தாலும் அந்த உலகத்துக்கு அருள் செய்யக்கூடியவன் அந்த பெருமான் தான், இன்பத்தை கொடுப்பவன் அந்த பெருமான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய திருவடி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல். அடுத்த பாடல் பாடி சித்ரா வாங்க. கடைசி பாட்டு. ஐயா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேன் சாமி. திருச்சிற்றம்பலம். தருக்கிய தக்கந்தன் வேள்வி தகத்தன தாமரை போல் துருக்கிய செம்பொன் உவமன் இலாதன ஒன் கையிலை நெருக்கிய வாளர கண் தலை 10
பத்தும் நெறித்தவந்தன் இருக்கியல் பாயின இன்னம்பராந்தன் இணையடியே. நன்றிங்கய்யா. திருச்சிட்டம்பலங்கய்யா. ஐயா சிவாய அந்த தருக்கிய தக்கன்தன் வேள்வி தகர்த்தன் அப்படிங்கும்போது அந்த தக்கன் பெருமானை நினையாம தற்போதத்தால் வேள்வி செய்தான், தானே செய்திருவேன் அப்படின்னு தருக்கி செய்தான், செருக்கோடு செய்தான். அப்படிப்பட்ட வேள்வியை தகர்த்தான். பெருமானை நினையாம எந்த செயல் செய்தாலும் அது நாசம்தான் காட்டக்கூடியது இந்த வரி. அதான் தருக்கிய தக்கன் வேள்வி தகர்த்தன அந்த திருவடி. அப்புறம் அந்த திருவடி எப்படிப்பட்டது? தாமரை போது, அப்படியே அன்று மலர்ந்த தாமரை போல இருக்கக்கூடிய சிவந்த திருவடி. அப்புறம் உருக்கிய செம்பன், அப்படியே உருக்கிய செம்பன் போல இருக்கக்கூடிய திருவடி அப்படின்னு சொல்லிட்டு, சே அவனுடைய திருவடிக்கு ஒரு ஓமனே கிடையாது, ஓமன் இல்லாதன. அந்த பெருமானுடைய திருவடியை என்னன்னு சொல்றது? எந்த சொல்லுக்குள்ளாரையும் அந்த திருவடி அடங்காது. அதுதான் ஓமன் இல்லாதன. அப்படிப்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய அந்த ஒன் கையிலை, ஒளி வீசக்கூடிய அந்த கையிலையே நெருக்கிய வாளரக்கன் தலைப்பத்தும் நெறித்து, அந்த கையிலையே அசைச்சு பார்க்கலான்னு நினைச்ச அந்த ராவணன் அவனுடைய தலைப்பத்தும் நெறித்து அவன்தன் இருக்கு இயல்பா ஆயின. அப்ப அந்த நெருக்கும் போது அந்த உமையம்மை பயந்து போய் பெருமானை தழுவினாள். அப்ப அந்த பெருமான் என்ன பண்ணான்? தன்னுடைய திருவடியினுடைய அந்த விரல் நுனிய கனிய ஊன்றினான். அவன் கனியுமாறு ஊன்றினான். காயா இருக்கான் அந்த ராவணன், அவன் பழுக்குமாறு, அவன் கனியுமாறு அந்த திருவடிய பெருமான், அவனுக்கு நல்லறிவு வருமாறு அந்த பெருமான் அந்த விரலை ஊன்றினான். அதான் உன் கையிலே நெருக்கிய வாளரக்கன் தலைப்பத்தும் நெறித்து அவன் தன் இருக்கு. உடனே என்ன பண்றான்? அவன் பாட ஆரம்பிக்கிறான். அந்த ராவணன் அந்த தன்னுடைய தலையை 10ல் 1 பறித்து நரம்புகளை எல்லாம் இழுத்து யாழாக செய்து அவன் பாடுகிறான். ஏன்னா பாடலுக்கு மயங்குவன் இந்த பெருமான். அவன் தன் இருக்கு இயல்பு, அந்த பெருமானுடைய இயல்பை, அவனுடைய இயற்கையை, அவனுடைய குணங்களை அந்த ராவணன் பாடுனா, அவன் பாடினோடனே பெருமான் இயல்பாயிட்டான். அதுதான் அப்படிப்பட்ட திருவடி. அப்ப போற்றக்கூடிய திருவடி, போற்றினால் அருள் செய்யக்கூடிய திருவடி அப்படின்னு இந்த ராவனுடைய வரலாறை வைத்து பெருமானுடைய அந்த இன்னம்பரான் தன் இணையடியே அப்படின்னு இந்த இன்னம்பரானுடைய இணையடி இப்படியெல்லாம் நம்ம இப்படிப்பட்டது, எப்படிப்பட்டது, அது என்னெல்லாம் செய்யும்னு இந்த பதிகத்துல நமக்கு பெருமான் சொல்றாரு. திருச்சிற்றம்பலம். இந்த அளவில் இன்னைக்கு நிறைவு செய்துக்கோம் ஐயா. திருச்சிற்றம்பலம். பொன்னூசல் படிக்கலாம். போரூர் செண்பகொல்லியம்மா பொன்னூசல் படிங்க. சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி நிதமர்ந்து நாராயணன் அறியா நாள் மலர்த்தால் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை போனார் பிறை சென்னி. பாட்டு எடுக்கல. பூத்தன் குணம் பரவி சீரார் வனமுலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. பாட்டே எடுக்கல ஐயா, அப்படி பாடிட்டேன். படிச்சிட்டீங்களே? மறுபடியும் படிக்கிறீங்களா? படிக்கிறேன் ஐயா. விட்டு விட்டு வருது. பாட்டுங்களா? எதை படிக்கிட்டா ஐயா? மாதாடு பாகத்தன் படிக்கிட்டாங்க. படிங்க. மாதாடு பாகத்தன் உத்தர கோசமங்கை தாதாடு கொன்றை சடையான் அடியாருள் கோதாட்டி நாயேனை ஆட்கொண்டேன் தொல் பிறவி தீதோட வண்ணம் திகழ பிறப்பருப்பான் காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்து அன்பால் போதாடு பூன்முளையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நன்றி ஐயா. செல்வி அம்மா திருக்கதவும் அடைப்பதற்கான பாட்டு பாடுங்க. சிவசெல்வி அம்மா.
மீன் வெகுளி வேட்கை நோய் படிக்கிறீங்களா? ஐயா அடியேறியா கூப்பிட்டீங்க ஐயா. சிவசெல்வி அம்மா. சிவசெல்வி ராஜசேகர். முனுசாமியா நீங்க பாடுங்க. பாட சொல்லுங்க ஐயா, அவங்க காணோம் இன்னும். முனுசாமியா நீங்க பாடுங்க. எந்த பாடல் தெரியலங்க ஐயா. சரி, செல்வமாமா பாடுங்க. முனுசாமி வாழ்த்து படிங்க. செல்வமாமா படிங்க. திருக்கதம் அடைக்கிறதுக்கான பாட்டு பெருமாள் பேரானந்தம். இது விடுமின் வெகுளி வேட்கை நோய் படிங்க. செல்வம். டீச்சர் படிங்க. திலகவதி டீச்சர் படிங்க படிங்க. நீங்க படிங்கம்மா. சிவாய நம. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. உடையான் அடிக்கு பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமென். அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. புடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கன் நாள்வான் புகழ்கலையே. புயங்கன் நாள்வான் புகழ்கலையே. நன்றிங்க ஐயா. முனுசாமி ஐயா படிங்க. வாழ்த்து. நன்றி ஐயா. நன்றி ஐயா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஓர் குறைவில்லை. கண்ணின் நல்ல தூரும் கடுமல வல்லநக நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலார் அபிராமி கடை கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை குருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வான்முகில் வழாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவி நிர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வாழ்க அந்த நர்வானவரானினும் வீக தன்புணல் வெந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரணாமமே சூழ்க வையகம் துக தீர்க்கவே. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும்
ஐந்தெழுத்து சொல்ல பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருவாய் கட்சி ஏகம்பனே. சிவாய நம. நன்றி ஐயா. நன்றி ஐயா. சிவாயினம். திருச்சிற்றம்பலம். ஸ்ரீதேவியா வணக்கம் ஐயா. சிவாயினம். நன்றி சாமி, நன்றி. திருச்சிற்றம்பலம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வைத்தியநாத, மன்னிக்கணும். பரவாயில்ல. சரி, 3 பதிகம் நீங்க படிச்சோம். சிவாயினம். ஆமாங்க, பதிகம் அன்னைக்கு ஒரே பதிகம் தான் படிச்சோமா, அதனால சரி படிச்சிருவோம். ஆமாய்யா, கரெக்ட். நன்றி, சிறப்பு. மன்னிக்கணும் ஐயா, மன்னிக்கணும் ஐயா. அரியர் பெருமக்கள் எல்லாரும் மன்னிக்கணும், ரொம்ப நேரம். எல்லாரும் படிக்கணும்ல. சரி, நன்றி. தெளிவா இருந்தது ஐயா. விளக்கங்கள்லாம் தெளிவா இருந்ததுங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. வணக்கம் ஐயா. சிற்றம்பலம். சிவா சொல்லுங்க ஐயா. நமச்சிவாய். நம்மே பெருகணும். சிவாய நம்மே பெருகும். நன்றி ஐயா. அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம திருவாசகம் முற்றுதல் பண்ண போறோம். அடியார் பெருமக்கள் 9 மணிக்கு ஆரம்பிக்க போறோம். கட்டாயம் கிடையாது. ஆமா, எல்லாருக்கும் அழுத்தம் கிடையாது. மன அழுத்தம் இல்லாம ஒரு முற்றுவதெல்லாம் ஒரு உள்ள பாடிட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். ஆமா, இன்னைக்கு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ற போறோம். யாராருக்கெல்லாம் நேரம் கிடைக்குதோ இங்க பங்கெடுக்கலாம். சரிங்களா? மாணிக்கவாசகர் குரு பூஜைன்றதுனால யார் யார் என்ன பணியில் இருக்குன்னு அந்த பணியை நீங்க செஞ்சுட்டே இருங்க. 9 மணிக்கு நம்ம பாட ஆரம்பிப்போம். யாராவது வந்தீங்கன்னா அப்படியே வந்துட்டே போயிட்டு இருக்கலாம். அதனால 9 மணிக்கு துவங்கப்படுகிறது திருவாசகம் முற்றுதல். இன்னைக்கு நம்ம அப்படியே பொறுமையா பாடிட்டே இருப்போம். ஒரு 1:30 மணி, 2 மணி, 2:30 மணிக்கெல்லாம், இல்ல 3:30 மணிக்கு, இல்ல 4:30 மணிக்கு முடிக்க வேண்டியதா இருக்கும். அன்பருடைய வருகையை பொறுத்து, வேகத்தை பொறுத்து, பொறுமையை பொறுத்து. அதனால இந்த அறிவிப்பு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு அறக்கட்டளையை முன்னிட்டு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அது நல்லபடியா முடியணும். அது சாமிக்காக நம்ம என்ன ஒரு பெரும் முயற்சியை நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம். ஒரு மாணிக்கவாசகர் நம்முடைய சேனல் சார்பாகவும் ஒரு முற்றுதல் நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி எடுத்திருக்கிறோம். அதுல நீங்க உறுதுணையா உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது உள்ள உங்களுக்கு பிடிச்ச பதிகத்தை, எந்த பதிகம் போயிட்டு இருக்கோ அந்த பதிகத்தை நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க பாடிட்டு போகலாம். அந்த வகையில நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களால வணங்குகிறோம். 9 மணிக்கு முடிஞ்சா வாங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. ஒரு காலம் வச்சிருக்கிறோம். அந்த காலக்கெடுக்குள்ள வந்துருங்க. யார் யாருக்கு என்னென்ன நேரம் உகந்திருக்குதோ அந்த நேரத்துக்கு வந்துருங்க. ஆமா, பணி இருந்தீங்கன்னா அந்த பணியை செஞ்சுட்டே இருங்க. எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப நீங்க உள்ள வரலாம். ஐயா, ஆளுக்கு ஒரு பாட்டுங்களா ஐயா? இப்படியே நீங்க வரலாம். உள்ள வந்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. உள்ள நீங்க எதை பாட போறீங்க. ஆமா, வரிசையா அடுத்து ஒவ்வொரு தடவை பாடிட்டே வந்துடலாம் வரிசையா. ஆமா, வரிசையா. ஆமா, எப்படி உங்களுக்கு தோணுதோ அப்படி நீங்க அந்த இடம் பொருள் ஏவலுக்கு ஏற்றவாறு இந்த அப்ப நிறைய பேர் வந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி, கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய எடுத்துக்கங்க. இல்லை அதிகம் பேர் வந்தாங்கன்னா பிரிச்சு எடுத்துக்கங்க. அவ்வளவுதான். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு தான் அங்க விருப்பம். குறிப்பா இதனுடைய நோக்கம், மைய நோக்கம் என்னன்னா, நம்ம ஒரு குழுமமா மாற போறோம். ஒரு தொண்டு நிறுவனமா மாற போறோம். உதவி செய்யற ஒரு பெரிய நிறுவனமா மாற போறோம். அதுதான் அது எப்படின்னா, ஒண்ணு முற்றுவதலாக இருக்கும். இன்னொன்னு அந்த அரண்பணியாக இருக்கும். அது திருப்பணியாக இருக்கும். ஒரு 3 நாள் பயிற்சி வகுப்பாக நம்ம சைவ சமயத்தை கொண்டு போறோம். இப்போ 11 நாள் 10 நாள் கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப நம்ம 3 நாள் பயிற்சி வகுப்பா கொடுக்க போறோம். முதல் நாள் வேள்வி, அதாவது வேட்டல், வேட்பித்தல். 2வது நாள் ஓதுதல். அந்த ஓதுதல் சொல்லித்தர்றது 2வது நாள். 3வது நாள் சிந்தித்தல். சிந்தித்தல்னா சித்தாந்தத்தை சிந்தித்தல். இந்த 3 நாள் பயிற்சி வகுப்பு முறையா நம்ம நிறுவனம் ஆரம்பிக்க போகுது. 3 நாள் பயிற்சி பட்டறை. இது ஒரு இடத்துல தங்கி நம்ம பண்ணலான்றது ஒரு ஏற்பாடுங்க. இந்த 3 நாள் பயிற்சி வகுப்புல எல்லாரும் மிக சிறப்பா எப்படி வேள்வி செய்யணுன்றது ஒண்ணும், 2வது பிரார்த்தனை, 2வது ஓதுதல் எப்படி பாடுறதுன்றதும், 3வது அந்த கேட்டல், சிந்தித்தல், நிட்டை கூடல்ன்ற 3வது நாள் பயிற்சியில சித்தாந்தத்தை சுருக்கமா அந்த 3 நாள் பயிற்சி வகுப்பாக நம்ம கொண்டு போறோம். ஒரு புதிய முயற்சி இது. இந்த முயற்சிக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு செய்யணும். அப்ப நேரலையில ஒரு இடத்துல தங்கி நம்ம ஒரு 3 நாள் பயிற்சி வகுப்பாக அதை எடுக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஏன்னா வர்றவங்களுக்கு ஒரு சைவ சித்தாந்தத்தை பத்தின ஒரு தெளிவும், எப்படி பாடுறதுன்ற ஒரு தெளிவும், அந்த எப்படி வேள்வி செய்யறதுன்ற ஒரு வேள்வியினுடைய இதெல்லாம் ஒரு 3 நாள்ல அவங்களுக்கு அடியார்களுக்கு ஒரு பெரிய பயிற்சியா நம்ம கொடுத்து அனுப்புனோம்னா அவங்களுக்கு ஒரு
மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்குன்றது அடியனுடைய தாழ்மையான கருத்து. இது குறித்து நீங்க உங்களுடைய கருத்துக்கள வந்து தனிப்பட்ட முறையில என்கிட்ட சொல்லுங்க. இந்த 3 நாள் பயிற்சி வகுப்புல என்னென்னலாம் சேர்க்கலாம், என்னென்னலாம் விடலாம் எப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. அவங்க வந்தவங்களுக்கு வந்து மிகப்பெரிய திருப்தியா இருக்கணும். அப்படி ஒரு 3 நாள் பயிற்சிக்காக நம்ம எவ்வளோ கட்டணம் வசூலிக்கலாம், எப்படிலாம் அந்த 3 நாள் தங்குறதுக்கு உணவு எப்படி பண்றது, அப்புறம் வந்து அடியார்களுக்கு எப்படி போதிச்சா எப்படி அப்புறம் வந்து இதுல வந்து என்னென்னலாம் சேர்க்கலாம், என்னென்ன நிகழ்வுகள சேர்க்கலாம். ஆ இப்போ ஓதுவார்கள் பாடுனா பாடலாம். இப்போ அந்த 2வது நாள்ல வந்து பாடுறது முறை பத்தியும், அந்த ஓதுதல் பத்தி பேச போறோம். முதல் நாள் வந்து வேள்வி குறித்து சிந்திக்க போறோம். அந்த வேள்வி செஞ்சு காமிக்க போறோம் முதல் நாள்ல. அதுல எப்படி நம்ம எல்லாரும் ஓதி, அதாவது ஒரு சேர ஓதுதல். ஒரு சேரன்னா சேர்ந்திசைன்னு சொல்லுவாங்க. ஒரே பதிகத்த தான் எல்லாரும் சேர்ந்து ஓதும்போது அது மிகப்பெரிய ஓங்காரமா மாறும். ஒரே மந்திரமாவது நீரு அப்படின்னு ஒருத்தர் பாடும்போது, அவர் கூட சேர்ந்து இன்னொருத்தர் பாடுனாருன்னா பலம் ஜாஸ்தி ஆயிடும். அப்படியே எல்லாரும் சேர்ந்து நீங்க பண்ணும்போது, அந்த அரங்கமே வந்து மிகப்பெரிய இதா வந்து மலேசியால பார்த்தேன். அ எல்லாம் ஒரு ஒரு முன்மாதிரி தான். இன்னொருத்தர்கிட்ட இருந்து கத்துக்கினது தான். அப்ப அவங்க எல்லாம் ஒருங்கே பாடும்போது 100 பேரும் ஒரே வரிய, ஒரே இதுல பாடும்போது மிகப்பெரிய பலத்த நான் அங்க பார்த்தேன். அதனால தான் நான் சொல்றேன், ஒரு வேள்வி அப்போ ஒரு வேள்வி ஆரம்பிக்கும்போது, ஆரம்பம் முதல் முடிக்கிற வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து வேள்வி செய்ய போறோம். அந்த வேள்வியில இந்த பதிகங்கள் எல்லாம் வந்து சேர்ந்தா பாடப் போறோம். அப்போ பாடத் தெரியாதவங்க, பாட்டு தெரியாதவங்க, பாடுறவங்களோட சேர்ந்து அந்த ஹம்மிங்கோட பாடி அந்த ஓங்காரத்த கூட்டப் போறோம். இதுதான் அந்த முதல் நாள் இது. அப்புறம் 3வது நாள்ல எப்படியும் தவம் பண்ண போறோம். ஒரு 25 நிமிடங்கள் தவம் பண்ணுவோம். இல்லன்னா வந்து அ கூடுதலா கூட எடுத்துக்கலாம். அவங்க தவத்த வந்து எப்படி தவம் பண்ண போறோம்ன்றத அந்த அ கேட்டல், சிந்தித்தல், நிட்டை கூடல் கிட்ட போயிட்டு, அத முடிச்சு, அப்புறம் நிட்டை கூடல் எப்படி தவத்துல உட்கார போறோம்ன்றது தான் நம்ம ஸ்பீச்சுங்க. இதெல்லாம் வந்து ஒரு 3 நாள் பயிற்சி வகுப்பா நம்ம எடுத்துட்டு போறோம். இது எல்லாம் அடியனுடைய அதாவது இனிஷியேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு உயிருக்கு வந்து அடிப்படையில அந்த அடிப்படை தீட்சையாவது தெரிஞ்சிருக்கணும். சமயத்த பத்தின அறிவாவது இருக்கணும். உள்ளுக்குள்ள பவுண்டரிக்குள்ள வரணும். அந்த பவுண்டரிக்குள்ள வந்தா தான் அது இது வந்து நானு தீட்சைன்னு சொல்ல மாட்டேன். வந்து நீங்க அடியார் கூட இருந்து அத கத்துக்கிட்டீங்கன்னா, அந்த அடிப்படையில இருந்து நீங்க வந்து அ எளிமையா பூசை செய்றது எப்படி? அப்புறம் வந்து ஓதுதல் எப்படி? அப்புறம் வேள்வி செய்றது எப்படி? அப்புறம் சிந்திச்சு எப்படி நீங்க உட்கார்ந்து தவத்துல 2ஓட கலக்கிறது எப்படி? அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும்? முடிவு செய்யணும். இதெல்லாம் வந்து நீங்க அ இதுக்கெல்லாம் வந்து நீங்க ஒத்துழைப்பு தரணும். இந்த சைவ சமயத்த வந்து நம்ம எப்படி ஒரு நெறியா கொண்டு போலான்னு அடியேன் பிரியப்படுறேங்க. அதுக்கு தான் ஒரு தொண்டு நிறுவனமா மாறுச்சுன்னா, நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய பணிய செய்யலான்றது அடியனுடைய தாழ்மையான கருத்து. உங்களுடைய கருத்துக்கள எனக்கு தனிப்பட்ட முறையில WhatsAppல சொல்லுங்க. ஐயா இது நல்லா இருக்கு. இந்த நோக்கம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அடுத்து நம்ம முயற்சி பண்ணோம். இல்ல நம்ம சேனலோட போயிடலாம் அப்படின்னா, சேனலோட போயிடலாம். சரியா? எல்லாருக்குமே தனிப்பட்ட கருத்து இருக்கும் இல்லையா? அத பத்தி சொல்லுங்க. ஒரு புத்துணர்வு கிடைக்கும். இப்போ வந்து இப்ப ஸ்ரீதர் ஐயா பேசுறாருன்னு சொன்னா, அவங்க வந்து அந்த 3 நாள் நிகழ்வுல ஏதாவது ஒரு நாள் அவங்களுக்கு எந்த ஏரியாவுல பிடிக்குமோ, அந்த ஏரியாவுல வந்து அவங்க சித்தாந்தத்த தெளிவுபடுத்தினா, அது ஒரு சந்தோஷமா இருக்கும். வேள்வி வித்தகரா இருக்கக்கூடிய அருளரசு ஐயா வந்து வேள்வி பத்தின விளக்கங்கள முதல் நாள் சொல்லிக் குடுத்து, அதுல நம்ப சிறப்பா இருக்கலாம். அப்புறம் யாருக்கு யோகா தெரியுமோ, அவங்க 3வது நாள் வந்து அந்த நிட்டை கூடல்ல வந்து யாருக்கெல்லாம் வந்து அந்த ஏரியாவுல சிறப்பா இருக்காங்களோ, அவங்க வந்து நம்மள வந்து செல்ஃப் ரியலைசேஷனுக்கு உதவுவாங்க. தன்னை அறியும் பெரிய கலையா இந்த 3 நாள் பயிற்சி வகுப்பு இருக்கும். சைவத்த பத்தின ஒரு அடிப்படை தெளிவு நிச்சயம் இந்த பயிற்சி பட்டறை குடுக்கும்ன்ற நம்புறோம். அ இது ஒரு பாடசாலையாவும் நம்ம கொண்டு போலாம். இவ்வளோ கனவுகள சுமந்துகிட்டு தான் அடியேன் வந்து இப்ப எ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பிறவிக்காக எழுந்திருப்பாங்க. அடியேன் வந்து இப்படி ஒரு முயற்சியில தான் சாமி நம்மளுக்கு உணர்த்துறாங்க. திருவருள் கருணை உணர்த்துது. வேற எதுலயும் நாட்டம் போல. ஆமா. உயிர்கள வந்து கடை தேற்றி இப்படி கொண்டு போலாம் அப்படின்ற எண்ணம் தான் நம்மளுக்கு வருதே கண்டி, வேற எதுக்கும் கீழ நமக்கு மனசு போல. இது இந்த இந்த வொர்க் ஷாப் இந்த 3 நாள் பயிற்சி எப்படிலாம் இருக்கணும்னு நீங்க கொஞ்சம் எனக்கு ஆலோசனை சொல்லுங்க. அந்த 3 நாள் பயிற்சியில எது எதெல்லாம் இருந்தா நல்லாருக்கும், எது எதெல்லாம் விலக்குனா நல்லாருக்கும்னு சொல்லுங்க. எவ்வளவோ பயிற்சி வகுப்பு போயிருப்பீங்க, எவ்வளோ சித்தாந்த வகுப்பு போயிருப்பீங்க. அங்கெல்லாம் வந்து ஒரு இணக்கம், ஒரு அன்பு அதெல்லாம் எப்படிலாம் நம்ம அடியார்கள எப்படி அணுகுறது, நம்மளே எப்படி சமைக்கலாம், நம்மளே சமைச்சு எப்படி சாப்பிடுறதெல்லாம் கூட இந்த 3 நாள் இதுல சமைக்கிறது, நம்ம அடியார்கள் எப்படி அந்த ஏமம், நியமம்னு சொல்லுவாங்க இல்லையா? எப்படி இருக்கணுன்றதெல்லாம் சில விஷயங்கள், விதிகள் எல்லாம் நம்ம ஒரு சேர கத்துக்கலாம். அதுக்கான வாய்ப்பையும் ஒரு களமா நம்ம வந்து இந்த 3 நாள் பயிற்சி வகுப்புல ஏற்பாடு செய்யலான்றது அடியானுடைய தாழ்மையான கருத்து. நமக்கு நிதி வசதி இருந்தா 10 நாள் கூட அடியார்கள தங்க வைக்கலாம். ஆனா, அதுக்கான வாய்ப்பு இப்ப வேண்டாம். ஒரு 3 நாள் பயிற்சியே இது வந்து சரியா இருக்கும்னு நான் நம்புறேன். அதுக்காகத்தான் இந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறணும் அப்படின்றதுக்காக சாமிகிட்ட அவன் அருளாலே அவன்தாள் வணங்குறதுக்காக நம்ம வந்து இன்னைக்கு முற்றோதல் செய்வோம்னு ஒரு பெரிய முயற்சியில இறங்கியிருக்கிறேங்க. இது வந்து சரியா, தவறான்னு நீங்க சொல்லணும். இடிச்சு உரைக்கணும். அதாவது அந்த ஒரு கருத்த சொல்லும்போது, இது தேறும், இது தேறாது. இது ஆகும், இது ஆகாது. இது கூடும், இது கூடாது. இல்ல இந்த முயற்சி வேண்டாம். நீங்க உங்க வேலைய மட்டும் பாருங்க.
அப்படின்னா அதான் அந்த கருத்து தான் நான் எதிர்பார்க்கிறேன். தனிப்பட்ட முறையில வாட்ஸ்அப்ல எனக்கு சொல்லுங்க. ஐயா இந்த இந்த எண்ண அலைகள்லாம் நல்லா இருக்குங்கய்யா. சி.கே. ஐயாக்கு மட்டும் எண்ண அலைகள் இல்ல. எல்லாருக்குமே எண்ண அலைகள் இருக்கு. இப்ப தற்போது இருக்கிற பிரசன்ட்ல நம்ம எந்த எண்ண அலைகள கைக்கொண்டு எப்படிலாம் நம்ம வந்து அ ஒரு ஒருங்கிணைப்பு செய்யலான்றத முடிவு செய்யுங்க. சரியா? சிவபெருமானே, உங்களுடைய தாழ்மையான கருத்து ஏன்னா அடியனுடைய இந்த கருத்த நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்கன்றது தனிப்பட்ட முறையில சொல்லுங்க. இப்பயும் நீங்க சொல்லலாம். அதனால நீங்க என்ன சரியா ஒரு 9 மணிக்கு சிவபெருமானுடைய நம்ம கருணையினால நம்ம வந்து ஒரு முற்றுதலுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். வாங்க. கட்டாயம் கிடையாது. மிலிட்டரி ரூலும் கிடையாது. அவங்கவங்க வந்து அவங்கவங்க என்னென்ன பதிகம் ஓடிட்டு இருக்கோ, அந்த பதிகத்த வந்து பாடி நீங்க சிறப்பு செய்யலான்றது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. சாமிகிட்ட விண்ணப்பம் வைப்போம். இது எல்லாம் கனவு. சாமி இந்த கனவ எப்படி கொண்டு போறாருன்னு பார்க்கலாம். சரிங்களா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம், மொழி, மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும், பார்த்துக் கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியாக ஐயா ஸ்ரீதேவ் ஐயா ஒவ்வொரு பாடலுக்கும் மிக முத்தாய்ப்பான கருத்துக்களை சொல்லி நம்ம எல்லாம் அன்பாக வழிநடத்தினார்கள். அவருடைய திருவடிகள் நம்ம வணங்கிறோம். நிகழ்ச்சி வந்தவருடைய திருவடிகளும் நம்ம வணங்கிறோம். நன்றிங்க. அத்துணை அடியாருடைய பொன்னார் திருவடிகளை மீண்டும் ஒரு முறை வணங்கி இன்று காலை 9 மணிக்கு திருவாசகம் முற்றுவதில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே.